அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் வித் ஸ்டீஃபன் ராஜ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சி 460வது நிகழ்ச்சி. யார் குற்றவாளி? இதுதான் இன்றைக்கு சப்ஜெக்ட். இது வந்து ஒரு சிறந்த எழுத்தாளர், ஒரு பரிச்சயமான, நமக்கெல்லாம் பரிச்சயமான எழுத்தாளரின் ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தினுடைய கதை தான் இது. அதனுடைய பெயர் நாங்க போடல, ஏன்னா இந்த கதை முடிஞ்ச பிறகு சொல்லலாம் அப்படின்றதுக்காக அதை போடல. அவர் ஒரு வித்தியாசமான அப்ரோச் கொடுத்திருக்காரு இதுல. அந்த கிளைமேக்ஸ்ல வர ஒரு விஷயத்தை தான் நாங்க இந்த குற்றவாளி யார் குற்றவாளின்றது ஒரு கிளைமேக்ஸோட இது. அதனாலதான் யார் குற்றவாளின்னு நாங்கெல்லாம் டைட்டில் வச்சுக்கணும். அதை உண்மையாவே அந்த புத்தகத்தோட தலைப்பு இது இல்லை, கடைசியில சொல்றோம். ஆனா இவர் வந்து அவரோட கிளைமேக்ஸ்ல எப்பயுமே அந்த முடிவுல ஒரு உத்தியை கையாளுறாரு. அந்த உத்தியை தான் இதுலயும் போட்டிருக்காரு. ஒரு சிம்பிளா சொல்ல போனா ஒரு கதை தான் அது. ஆக்சுவலா பெருசா கருத்தெல்லாம் ஒன்றும் சொல்லல. அவரு கருத்தெல்லாம் சொல்றதை விட சிம்பிளா அவரவர்கள் மனநிலையில நின்று அவரவர்கள் யோசிக்க வேண்டும் அப்படின்றத மாதிரி அது முடிச்சிருக்காருன்றது என்னுடைய பார்வை. ஒவ்வொருத்தருக்கும் இந்த கதை முடிஞ்ச பிறகு ஒவ்வொருத்தரோட பார்வையும் வித்தியாசப்படலாம். அவர்களுடைய அனுபவங்கள் பற்றி உளவியல் தான் இது. ஆக்சுவலா ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட உளவியல், மனநிலை, இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத பத்தி தான் சொல்லியிருக்காரு. ஒரு ஆணினுடைய மனநிலை எப்படி இருக்கும், ஒரு பெண்ணினுடைய மனநிலை எப்படி இருக்கும். அதாவது எல்லாரையும் ஒரே மாதிரி நம்ம நினைக்க முடியாது. பல நேரங்கள்ல பல மாறுபட்ட மனிதர்களை நம்ம பார்க்கிறோம். அந்த மாதிரி மாறுபட்ட மனிதர்களை பார்க்கும்போது மாறுபட்ட சூழ்நிலைகள்ல மனிதன் எப்படி நடந்து கொள்றான் அப்படின்றத பத்தியும் இந்த கதையில சொல்றாரு. கடைசியா இதுதான் யார் குற்றவாளின்ற மாதிரி நமக்கு ஒரு இறுதியை முடிக்கிறாரு இந்த கதையில. பார்ப்போம். ஒரு அருமையான நல்ல கதை, நம்ம கேட்க வேண்டிய ஒரு கதை தான். பட் இந்த கதையில வர பாத்திரங்கள் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் சித்தரிச்சுக்கு. டிஃப்ரெண்டானா நம்ம பார்க்காத ஒரு பாத்திரங்கள் கிடையாது. எல்லாமே நம்ம பார்த்து நம்மளோட பலர் அந்த மாதிரி பயணிச்சிருப்பாங்க, இல்ல பலரை நம்ம பார்த்துருப்போம், படிச்சிருப்போம். அந்த மாதிரி ஒரு பாத்திரங்களை தான் அவர் இதுல போட்டிருக்காரு. இயல்பான ஒரு நடைமுறைக்குரிய கதை தான் அந்த கதை. இப்பொழுது உங்களுக்காக திருமதி மாலதி கொடுக்குறாங்க. மகிழ்ச்சி. பார்ப்போம். அனைவருக்கும் வணக்கம். மந்தாகினி புருஷோத்தம் அப்படின்ற பெண்ணுக்காக மதுரை விமான நிலையத்துல ராதாகிருஷ்ணன் நின்னுட்டு இருக்கான். அந்த விமானம் வர்றதுக்குள்ள அவனை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவன் பெயர் ராதாகிருஷ்ணன். யாருமே அவனை ராதாகிருஷ்ணன் அப்படின்னே கூப்பிட மாட்டாங்க, ஃபுல் நேம் வச்சு. ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் அவனை கூப்பிட்டாங்க. அந்த இடம் என்னன்னா கோர்ட்டு. அவன் ஏன் கோர்ட்ல நின்னான்? ஏன்னா அவன் அமலா சர்க்கஸ்ல தான் வேலை செஞ்சுட்டு இருந்தான். அப்போ கிரிஜா அப்படின்ற ஒரு மலையாள பெண்ணோட மார்புல அம்ப விட்டுட்டான். வேணுமே தான் செஞ்சான் அப்படின்றதுக்காக தான் அவன் கோர்ட்ல நின்னான். ஏன் அப்படி செஞ்சானா, அவனோட சுவாபமே அப்படிதான். முணுக் அப்படின்னா 3 வார்த்தை தான் அவனோட சுவாபம் அடங்கிடும். முணுக்குன்னா கோபம் வந்துடும், முணுக்குன்னா அழுக வந்துடும். ஒரு நிமிஷத்துல காதலிப்பான், ஒரு நிமிஷத்துல கை கழுவிடுவான்.
இத முன்கோபம் அப்படின்னு சொல்றது தப்பு. அத இம்பல்சிவ் அப்படிதான் சொல்லணும் அப்படின்ட்டு அவனோட நல்லா படிச்சு அவனோட ஒரு ஃப்ரெண்டு சொல்லுவான். ஆனா ராதா சிறு வயசுல இருந்தே சர்க்கஸ்ல தான் வளர்றான். அவனோட அப்பா ஜெமினி சர்க்கஸ்ல ட்ரப்பிஸ் ஆர்டிஸ்ட். கமலா சர்க்கஸ், ரேமான் சர்க்கஸ் அப்படின்னு அவரே மாறிக்கிட்டே இருப்பாரு காலத்துக்கு ஏற்ப. அவனோட அம்மா அவனோட அப்பா எங்கெங்கெல்லாம் போறாரோ அங்கெல்லாம் சிரிச்சுக்கினே பெட்டி படுக்கையோட தயாரா அவர் கூடவே போவாங்களாம். அவனுடைய அம்மா புலி, சிங்கம் இவங்களெல்லாம் தழுவி அப்படியே தழுவாங்க. அவ்வளவு பாசமா இருப்பாங்களாம். அத மாதிரி அந்த புலி சிங்கத்துக்கிட்ட இது பண்ணிட்டு விளையாட காமிச்சிட்டு அதுங்களுக்கு உணவு கொடுத்துட்டு தான் ராதாவை தாளாட்டுவாங்களாம். அவனுக்கு ஏற்பட்ட இந்த இம்பல்சிவ் குணம் அம்மாவால வந்ததா அப்பாவால வந்ததா அப்படின்னு அவன் தீர்மானிக்கிறதுக்குள்ளவே அவங்க 2 பேருமே இறந்துட்டாங்க. அப்பா அந்த சர்க்கஸ்ல வலையில இருந்து விலகி ஒரு நாள் கீழே விழுந்துறாரு, இறந்துடுறாரு. ஆனா அவனோட அம்மா புலி அவங்கள அரைஞ்சதால அவங்க இறந்துடுறாங்க. அரைஞ்சிச்சு அப்படின்னு சொல்றதை விட ஒரு சவுட்டுச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா அன்னைக்கு புலிக்கு மூடு சரியில்லையோ என்னவோ, அதனாலதான் அந்த புலி அப்படி பண்ணிச்சு. அவனோட அம்மா கோமாவுல ரொம்ப நாள் இருந்து அதுக்கப்புறமா தான் இறந்து போறாங்க. அமலா சர்க்கஸ்ல ராதாகிருஷ்ணனுக்கு என்ன வேலை? அவன் பீங்கான் கிண்ணங்கள் எல்லாம் என்ன பண்ணுவான், தலை மேல எரிஞ்சு அடுக்கிக்குவான். அப்புறமா வட்டமான பலகையில பெண்கள்லாம் லைனா நின்னாங்கன்னா அவங்க மேல கத்தி எறிவது அவனோட வேலை. அவனோட தனிப்பட்ட திறமை என்னன்னா, கண்ணை கட்டிக்குவான். 25 அடி தூரம் இருக்கும். அந்த இடத்துல தலை மேல ஆப்பிள வைத்து கொண்டு ஒரு பொண்ணு சிரித்தபடி நிற்குமா. இவன் இருக்கிற காலத்துல கிரிஜா அப்படின்ற ஒரு மலையாள பெண்ணுதான் அந்த மாதிரி ஆப்பிளை வச்சுக்கிட்டு தலையில நிப்பாங்க. அவனோட வேலை அந்த ஆப்பிள தலை மேல குறி வச்சு அம்ப வச்சு வீழ்த்துறதுதான் அவனோட வேலை. அப்படி அவன் கரெக்டா ஆப்பிள வீழ்த்திட்டான்னா அந்த பெண் என்ன பண்ணுவான், கடகடன் அவன் கிட்ட ஓடி அவனோட கைய கோத்துக்குவான். அவன் என்ன பண்ணுவான், ஜாலியா அந்த தோலை, அந்த வில்ல இருக்கு இல்லையா, அதை எடுத்து தோல்ல மாட்டிக்குவான். அவன் என்ன பண்ணுவான், அவனோட இடுப்பை நம்ம தான் சர்க்கஸ்ல எல்லாம் பாத்துருக்கோம்ல, அந்த மாதிரி அவன் இடுப்பை வளைச்சுக்குவா. 2 பேரும் என்ன பண்ணுவாங்களாம், அர்ஜுனன் சுபத்திரை போல 2 பேருமே அப்படியே எல்லாருக்கும் பணிஞ்சு வணக்கம் சொல்லிட்டு அந்த வாசலை நோக்கி போவாங்களாம். அந்த மாதிரி போகும்போது அவங்க 2 பேர் மேல அப்படியே அந்த வெளிச்சம் அப்படியே நல்லா அப்படியே அவங்க மேல பாயுமா. அந்த நேரத்துல மக்கள் அப்படியே அவங்கள பார்த்து கைய தட்டுவாங்களாம். அத மாதிரி இருக்கிறது அவனுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் ராதாகிருஷ்ணனுக்கு. ஆனா அவனோட அவ்வளவு சந்தோஷத்தையும் ஒரே நாள்ல கைவிட்டுட்டான். காரணம் அவனோட இம்பல்ஸ் குணம் தான். கிரிஜா ஒரு மலையாள பெண்ணு. ஆனா நல்லா தமிழ் பேசுவா, பள்ளியிருந்து எடுப்பா, அழகா இருப்பா. இவங்க 2 பேருமே நல்ல சிநேகிதமா இருப்பாங்க. கிரிஜாவும் ராதாவும் ஒரே வித்தையில 2 அங்கங்கள் அப்படிதான் சொல்லணும். ராதா வில்லு, கிரிஜா இலக்கு. இருவரும் என்ன பண்ணுவாங்க, அந்த காலி கூடாரம் இருக்கும்ல, சைக்கிள் சர்க்கஸ் நடக்காத நேரத்துல, அந்த நேரத்துல 2 பேரும் சைக்கிள்ல ஏறி ஜாலியா சுத்துவாங்க. அப்போ அவன் ஒரு சில சிலிமிஷம் எல்லாம் பண்ணுவான். ஆனா கிரிஜா அதை கண்டுக்கவே மாட்டான். ஆனா அவனோட அண்ணனும் இதை கண்டுக்காத மாதிரிதான் இருந்துச்சு. ஆனா அவன் ஒரு கரெக்டான டைம்ல ஸ்ரீதரன் அப்படின்ற ஒரு அவங்க ஊராள் மலையாளிய கூட்டு அந்த சர்க்கஸ்ல அசிஸ்டன்ட் மேனேஜரா சேர்த்துடுறான். ஆனா அந்த ஸ்ரீதரனுக்கு சுத்தமா ராதாவை பிடிக்கல, ராதாவுக்கு அவனை பிடிக்கவே இல்லை. 2 பேருக்கு என்ன காரணம்னா, கிரிஜா அவன்கிட்ட பழகிறது ராதாவுக்கு பிடிக்கவே இல்லை. ஒரு நாளைக்கு ஸ்ரீதரனுக்கும் ராதாவுக்கும் ஒரே கை கலப்பு ஆயிடுச்சு. அந்த நேரத்துல ஸ்ரீதரன் என்ன பண்றான், இவன் அடிச்சிடறான் ராதா. அவனுக்குதான் முழுக்குனா கோவம் வரல. அதனால அந்த ஸ்ரீதரன் என்ன பண்றான், முதலாளி கிட்ட அவனை பத்தி கம்ப்ளைண்ட் பண்றதுக்காக போறான். அந்த நேரத்துல அவன் போயிட்ட நேரத்துல இவன் என்ன பண்றான், ராதா கிரிஜாவோட கைய பிடிச்சுக்கிட்டு அப்படியே கதறான். ராதா, நம்ம 2 பேரும் சர்க்கஸ்ல தான் வளர்ந்தோம், கல்யாணம் செஞ்சுக்கலாம் வா, இந்த கூடாரத்திலேயே கூட நம்ம கல்யாணம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு வான்ட்டு அவளை வாகிரின்னு தான் அவன் கூப்பிடுவான். வாகிரின்னு கூப்பிட்டு அவளோட கைய பிடிச்சு கூப்பிடுறான். அப்ப அந்த கைய அவன் அழுத்தி பிடிக்கும் போது அவனோட நகம் அவளோட கையில பட்டுடுது. அதனால அவளுக்கு அடிப்படுது. அதனால அவளுக்கு கோவம் வந்துடுது. அதனால என்ன பண்றான், அடிச்சிடணும் ராதா. அப்போ அவ்வளவுதான், கிரிஜா என்ன ஆயிட்டா, அண்ணில இருந்து ராதா கிட்ட பேசுறதே கிடையாது. அதுக்கப்புறமா
அந்த சர்க்கஸ் நடக்கும் பாருங்க, அப்ப கூட இவன் வந்து அவளை நோக்கி குறி வைக்கிறப்போ கூட ராதாவை பாப்பா, அவ கண் கொட்டாம பாப்பா, ஆனாலும் நீயாவது என்ன அடையறதாவது அப்படின்னு ஒரு அலட்சியமான ஒரு பார்வைதான் வந்து இவ பாப்பாளாம். ஒரு நாளைக்கு ஸ்ரீதரன் வந்து கிரிஜா கிட்ட கைய பிடிச்சுக்கிட்டு நான் உன்னை சிநேகிக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இத வந்து ராதா பாக்குறான். பார்த்த உடனே அவளும் அப்போ கிரிஜாவும் வந்து அவன் சொல்றதை இவன் ஆமோதிக்கிற மாதிரிதான் அப்படியே நிக்கிறா. அப்ப இத பார்க்கும்போது ராதாவுக்கு தாங்கிக்கவே முடியல. அப்போ கிரிஜா வந்து ராதாவை நிராகரிச்சுட்டால, அதை வந்து இவனால தாங்கிக்கவே முடியல. இவனுக்கு ஒரே பொறாமையாயிடுது. எந்த ஒரு மனுஷனுக்குமே அடிப்படையா ஒரு மானம் இருக்கும், மரியாதைன்னு இருக்கும்ல, அது கலைஞ்சு போயிடுச்சு அப்படின்னா அவன் என்ன செய்வான்? ஒருத்தன் என்ன பண்ணுவான்? குடிப்பான். ஒருத்த பைத்தியக்கார மாதிரி திரிவான். ஆனா ஒருத்தன் தற்கொலை கூட பண்ணிக்குவான். ஆனா ராதா போன்ற ஆசாமி என்ன பண்ணுவான்? உடனே பழி வாங்கிடுவான். அதுதான் மறுநாள் வந்து சர்க்கஸ் நிகழ்ச்சி ஆரம்பிக்குது. அப்போ வந்து அனௌன்ஸ்மெண்ட் வருது, அன்பர்களே, உலக புகழ்பெற்ற வில்வித்தை சக்கரவர்த்தி வில்லாளன் ராதாகிருஷ்ணன் மற்றும் கிரிஜா என்று மைக்ல வந்து ஒலிக்கிறாங்க. அதுக்கப்புறமா இளையராஜாவோட லேட்டஸ்ட் ஹிட் வந்து வாசிக்கிறாங்க. ராதாவும் கிரிஜாவும் வெளிச்சத்துல நடந்து வராங்க. கிரிஜா பலகைக்கு முன்னாடி போய் நிக்கிறா. கோமாளி வந்து ஆப்பிள் பழத்தை எடுத்துன்னு வந்து அவ கையில குடுக்குறா. அப்போ ராதா என்ன பண்றான்? அவ தூக்கி தலையில வச்சுக்கிறா. ராதா வில்ல எடுத்து நாணை மீட்டுறா. அதுக்கு ஏத்தாறு போல கிட்டார் எல்லாம் ஒலிக்குது. சட்டுன்னு எல்லாமே நிசப்தமா ஆகுது. ராதா அம்ப பொருத்தி இழுத்து அந்த ஆப்பிளை நோக்கி குறி வச்சு விடுறான். அந்த கணம் அவ்வளவுதான், அவள் வந்து அம்மே அப்படின்னு சொல்லிட்டு மார்பை பிடிச்சுக்கிட்டு கத்திக்கிட்டே கீழே சரிறா. கோமாளி என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு ஓடி வரான். அப்பவும் ஒரு கோமாளி வேலையை கரெக்டா செய்யறான், சிரிச்சுக்கிட்டே வரான். அப்ப இவன் என்ன சொல்றான்? உடனே ராதாவை ஏமாத்துனா இப்படிதான், அதான் இப்படி நடந்துச்சு அப்படின்ட்டு ஒரு மாதிரி புலம்புறான். மேனேஜரு, முதலாளி, டாக்டர் எல்லாரும் ஓடி வராங்க. ஆனா ராதாவுக்கு இந்த வேலை பண்ணிட்டு கூட அவனுக்கு ஓடி போறதுக்கு மனசே வரல. முதலாளி கேக்குறாரு, குறி தப்பிச்சா ராதா அப்படின்னு கேக்குறாரு. இல்ல முதலாளி. அப்ப வேணும் தான் செஞ்சியா அப்படின்னா, ஆமாங்க, எனக்கு துரோகம் பண்ணா அதனாலதான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். அப்போ வந்து ஆம்புலன்ஸ்ல வச்சு கிரிஜாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. கிரிஜா ஆனா பிழைச்சிக்கிறா. ஆனாலும் அவனுக்கு வந்து 3 வருஷம் சிறை தண்டனை கிடைக்குது. ஆனா அந்த 3 வருஷமும் ஜெயில ராதா வந்து பயங்கரமான நரக வேதனையை அனுபவிக்கிறான். இது வரைக்கும் அவனோட பிளாஷ்பேக், இவதான் அவன் ஏர்போர்ட்ல நின்றுட்டு அவன் வந்து இதெல்லாம் நினைச்சு பாக்குறான். இப்போ அவங்க முதலாளிக்கு மனைவி வராங்க, அதுக்காக வந்து அவன் ஏர்போர்ட்ல நிக்கிறான். அதுக்குள்ள அந்த ஆவ்ரோ விமானம் வந்து ஏர்போர்ட்ல நிக்குது. முதலாளியோட மனைவி வந்து ராதாவுக்கு வந்து ரொம்ப முக்கியமானவங்க. ஏன்னா அவங்க முதலாளி பேர் புருஷோத்தமன். அவரை மாதிரி நல்லவரை பார்க்க முடியாது. ஏன்னா ராதா ஜெயில இருந்து வந்த உடனே அந்த சமூகம் வந்து அவனை எல்லா திசையிலும் நிராகரிச்சிருச்சு. சர்க்கஸ் கம்பெனி பக்கம்லாம் இவனால போவே முடியல. ஏன்னா இவன் வந்து அந்த மாதிரி செஞ்ச வேலை. அது மாதிரி ஒரு நாள் சர்க்கஸ் கம்பெனி இவனோட பழைய முதலாளி அவர் வந்து கூப்பிடுறாரு. ராதா, நீ நம்ம சர்க்கஸ் வந்து நல்ல நிலைமையில இருந்தப்ப நீ உனக்கு எல்லாம் நல்ல லாபம் எனக்கு ஏற்பட்டுச்சு. அதனால நான் வந்து உனக்கு ஒரு உதவி செய்யலாம் அப்படின்னு இருக்கேன். பழசெல்லாம் மறந்துட்டேன். என்பி இண்டஸ்ட்ரீஸ் என்டர்பிரைசஸ் அப்படின்னு நீ கேள்விப்பட்டிருப்ப. அதனோட ஓனர் வந்து மிஸ்டர் புருஷோத்தம். பெரிய கம்பெனி, எல்லா நகரத்திலயும் அதோட பிரான்ச் இருக்கு. மதுரை குடவுனுக்கு வேலைக்கு நம்பகமா ஒரு ஆள் கேக்குறாங்க, நீ போறியா அப்படின்னு கேட்பாரு. அப்ப உடனே சொல்லுவான், அப்ப என்னோட கடந்த காலம் அப்படின்னு கேட்பா ராதா. அதெல்லாம் சொல்லியாச்சு, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவர் என்ன சொன்னார்னா, தப்பு செஞ்சவன் அப்படியேவா இருப்பான், இந்நேரத்துக்கு திருந்திட்டு இருப்பான் அப்படின்னு அவர் சொன்னாரு. அப்பனா எனக்கு டாய்லெட் கழுவுறதா இருந்தா கூட நான் செய்யறேன், எனக்கு ஒரு வேலை கிடைச்சா போதும், நான் அவ்வளவு நொந்து போயிருக்கேன் அப்படின்னு சொல்றான் ராதா. இதெல்லாம் இல்ல, உனக்கு நல்ல வேலையே கிடைச்சிருக்குது, அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்ட் அப்படின்னு சொல்றான். பெரிய மனுஷன், சம்பளம் தாராளமா போட்டு கொடுப்பாரு. ஏதாவது கோபம் வந்தா திருப்பி வில்ல எடுத்து அடிக்க மாட்டியே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேனேஜர் கேக்குறாங்க. இல்லங்க ஐயா, அதெல்லாம் நான் விட்டுட்டேன். இப்ப உயிர் வாழறதும் அடுத்த வேலை சோறும் தான் என்னோட பிரச்சனை அப்படின்னு சொல்றான். அப்ப ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு தான் அந்த வேலையில சேர்றான். அந்த முதலாளிய வந்து ஒரே ஒரு மட்டும்தான் அவன் பார்த்திருக்கிறான். சிவகாசியில ஒரு வேலை நிமித்தமா வந்து அவர் வராரு. அப்ப அவர் கூட வந்து இவன் கார்ல போயிருக்கான். அப்ப அவர் சொன்னாரு, என் மனைவி வந்து மதுரையெல்லாம் சுத்தி பார்க்கணும் அப்படின்னு சொல்றாப்பா, எனக்கு அழைத்து வர்றதுக்குலாம் நேரம் இல்ல, பிளைட்ல நான் அனுப்புறேன் அவங்கள,
நீ பாண்டியன் ஹோட்டல்ல அப்படி இல்லைன்னா அசோகா ஹோட்டல்ல ரூம் போட்டு அவங்கள நீ பொறுப்பா சுத்தி காட்டுறியா அப்படின்னு கேக்குறாரு. இவன் சரி அப்படின்றான். அப்போ அதுக்குதான் இவங்க வராங்க. விமானத்துல இருந்து நிறைய பெண்கள்லாம் வராங்க. வர்றவங்க எல்லாம் இவரை தேடுறான். இவன் 40 சொச்சம் வயசுள்ள பெண்ணா தேடுறான் ராதா. ஏன்னா அவரோட முதலாளிக்கு ஒரு 53, 55 வயசு இருக்கும். அதனால அவன் அப்படி தேடுறான். ஆனா ஒரு 25 வயசுள்ள ஒரு மஞ்ச சாரி கட்டின பெண்ணு வந்து ராதாவோட அருகில வராங்க. வந்து ராதாகிருஷ்ணன் அப்படின்றாங்க. ஆமா அப்படின்னா, நீங்க? நான் மிஸ்ஸஸ் புருஷோத்தம் அப்படின்றாங்க. உடனே அந்த அம்மா கேக்குது இவன் பார்த்த பார்வையில வச்சு, என்ன அப்படி பாக்குறீங்க? வயசான பெண்ணை எதிர்பார்த்தீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அவன் அவன் ஒண்ணுமே சொல்ல மாட்டான். சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா முன்னாடி நடக்குது. ராதா வந்து முதலாளியோட மனைவி அப்படின்ற அடக்கத்தோட பின்னாடி நடக்கிறான். ஒரு அடி பின்னாடி நடக்கிறான். அவளுடைய நடையில வந்து ஒரு மிடுக்கு இருக்குது. இருக்கதானே செய்யும். இன்றைய தேதிக்கு என்பி நிறுவனத்தோட மொத்த ஆனுவல் இன்கம் வந்து 140 crores. அதுல எவ்வளவு ஷேர் வந்து இவளோட பேர்ல இருக்குது அப்படின்றது யாருக்கு தெரியும்? இவன் நினைச்சுக்கிறான் அதெல்லாம். அப்ப கேக்குறான், லக்கேஜ் இருக்குதா மேடம் அப்படின்னு கேக்குறான். ப்ளீஸ் என்ன மேடம்னு கூப்பிடாதீங்க, ரொம்ப வயசான மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இல்ல ஒரு மரியாதைக்கு அப்படின்னு தலைய சொல்லிடான். கால்மி மிஸ்ஸஸ் புருஷோத்தம் அப்படின்னு சொல்றாங்க. இஃப் யூ விஷ், என் பேர் மந்தாகினி, அப்படி கூப்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இவன் கேக்குறான், அவ கேக்குறா, கார் கொண்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்டானே. ஓஎஸ் அப்படின்னு சொல்றான். அவகிட்ட இருந்து அந்த பேக்கேஜ் சீட் இருக்கும்ல, அதை வாங்கி கொண்டு போய் பெரிய பச்சை கலர் பெட்டி எடுத்துட்டு வந்திருப்பாங்க. அதை போய் அவன் வந்து கொண்டு வருவான். இந்த பேக்கேஜ்ல இருந்து கொண்டு வருவான். கொண்டு வந்துட்டு அந்த கார்ல டிக்கில போட்டுட்டு, கார் டிரைவர் வந்து இவனே தான் அப்ப கார் எடுத்துட்டு வந்திருப்பான். இப்ப அவன் வந்து காரை கிளப்புறான். கிளப்பிக்கிட்டு போகும்போது அப்ப இந்த அம்மா வந்து கேட்கும், ராதா மதுரை ஆபீஸ்ல வந்து கார் டிரைவரே கிடையாதா அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல மேடம், நான் வேலை செய்யறது வந்து குடோனு, அதனால இங்க வந்து டிரைவர் எல்லாம் கிடையாது. பத்தியா மறுபடியும் மேடம்னு கூப்பிடுறீங்களா அப்படின்னா இவன் சிரிப்பான். அப்ப சாக்லேட் எடுத்து அந்த அம்மா கொடுக்கும். 2 சாக்லேட் எடுத்து, எதுக்குன்னா உங்க குழந்தைங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லுவோம். இல்லங்க எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல அப்படின்னு சொல்லுவோம். இல்லையே கல்யாணம் ஆயிடுச்சு, 2 குழந்தைங்க இருக்குதுன்னு சொன்னாங்களே அப்படின்னு அவன் சொல்லுவான். டிப்போ மேனேஜர் ராஜசேகர்னு பேரு, அவருக்குதான் 2 குழந்தைங்க இருக்குது அப்படின்னு அவன் சொல்லுவான். சோ ஓகே ஓகே சரி. அப்ப இவங்க கேட்பாங்க, சரி எந்த ஹோட்டல்ல போட்டிருக்கேன்னா மதுரை அசோக் ஹோட்டல்ல போட்டிருக்கேன். சரி அப்ப கார் வந்து நான் வரமாட்டேன் டிரைவர், ஏசி கார் ஒண்ணு போட்டிருக்கேன் ஊர் சுத்தி உங்களை காமிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான். ஃபர்ஸ்ட் வந்து முதல்ல கோயிலுக்கு போறோம், அப்புறமா நம்ம மஹாலுக்கு எல்லாம் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான் ராதாகிருஷ்ணன். இந்த அம்மா உடனே சொல்லுது, நான் வந்து கோயில பார்க்க வரல, டிபிக்கல் மதுரை கிராமத்தை நான் பார்க்கணும், காலார நடக்கணும், மதுரை கடை தெருவுல எல்லாம் நடக்கணும், பரமக்குடி போனோம், சிவகங்கை, திருக்கோஷ்டியூர், அப்புறம் கடற்கரையில மரக்குடின்னு ஒரு வில்லேஜ் இருக்குது, அதை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்றாங்க. இவனுக்கு ஆர்வம் ஏற்படுது. என்ன பண்றான், அந்த கண்ணாடி வழியா அந்த அம்மாவை பாக்குறான் பின்னாடி இருந்து. அத அவங்களும் பார்த்துட்டு என்ன பாக்குறீங்க அப்படின்னா, இல்ல முதலாளி வந்து மதுரை ஊரை சுற்றி காட்டும்படி சொன்னாரு, அதனாலதான் அவ்வளவு தூரம் எல்லாம் போக சொல்ற அப்படின்னு சொல்லுவாராம் அவன். உங்க முதலாளிக்கு எங்க நேரம் இருக்கு? உங்களை போன போட்டு நீங்க எங்க போனீங்க எங்க வந்தீங்கன்னு விசாரிக்க போறாரா? அதெல்லாம் விசாரிக்க மாட்டாரு. அவர்கிட்ட நான் எவ்வளவு பொய் சொல்லியிருக்கிறேன், விரும்பி சொன்னேன் நான் நிறைய பொய்கள், அது மாதிரி இதுவும் ஒரு பொய்யா இருக்கும், விடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அம்மா. அதுக்கப்புறமா அவர் என்ன பண்ணுவாரு, ஏஜென்ட் கிட்ட இப்ப நான் சுத்தி பார்க்கணும் மதுரையே, என்னவனே ஏஜென்ட் கிட்ட டிக்கெட்டை வாங்கி கொடுத்து என்ன அனுப்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும். இவனுக்கு வந்து அவங்க முதலாளிய பத்தி குறை சொல்றது, அந்த அம்மா வந்து முதலாளிய குறை சொல்றது அவனுக்கு பிடிக்கல. ஏன்னா அன்னதாதா அவனுக்கு, அதனால அவன் வந்து அந்த மாதிரி பிடிக்கல. முகத்தை ஒரு மாதிரி சைலண்டா வச்சுக்கும். சரி நீங்க எங்கெங்கெல்லாம் போகணுமோ நான் ஏற்பாடு செய்யறேன் அப்படின்ட்டு இவன் சொல்லுவான். சொன்னோடனே என்ன ஏற்பாடு செய்யறேன்னு சொல்றீங்க, நீங்க கூட வருவீங்கன்னு தானே புருஷோத்தம் சொல்லுச்சு அப்படின்னு அந்த அம்மா சொல்லும். சொன்ன உடனே இவன் சரி சைலண்டா இருப்பான். அப்ப திடீர்னு அந்த அம்மா என்ன சொல்லுவான், வண்டியை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்ப வந்து ஒரு இளநீர் கடை இருக்கும். அந்த இளநீர் கடையை பார்த்தோடனே இறங்கிக்குவாங்க. இறங்கிட்டு நல்ல வெயில், இளநீரை வாங்குங்கன்னு சொன்னோடனே இந்த அம்மா என்ன பண்ணும், அந்த கூலிங் கிளாஸ் போட்டுன்னு இருப்பாங்க, அதை தூக்கி தலை மேல விட்டுக்கிட்டு அந்த ஸ்ட்ராவை சொருகி அந்த இளநீரை குடிப்பாங்க. குடிச்சிட்டு கேட்பாங்க, நீங்க எவ்வளவு நாளா எங்க கம்பெனில வேலை செய்யறீங்க அப்படின்னு கேட்பாங்க. இப்பதான் நான் 1 வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். சரி அப்ப முன்னாடி நீங்க எங்க வேலை பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா கேட்கும். இதுக்கு முன்னாடி நான் ஜெயில இருந்தேன் அப்படின்னு சொல்லுவான். இந்த அம்மா இஸ் இட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த முகத்துல ஒரு அதிர்ச்சியம் இருக்காது. அப்படியே இளநீரையே குடிச்சிட்டு இருப்பாங்க.
அப்புறமா உன் பேர் என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளநீர் வித்த பொண்ணுகிட்டே கேட்கும். அந்த பொண்ணு வந்து சொல்லும், மாரியம்மா என் பேருன்னு சொல்லும். நீ பாட்டு பாடுறியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கேட்கும். நான் காசு தரேன் நீ பாடு அப்படின்னா அந்த பொண்ணு ஒரே வெக்கம் பட்டுக்கிட்டு அந்த குடிசைக்குள்ள ஓடிடும். அதுக்கப்புறமா இவங்க என்ன பண்றான், இவன் கேக்குறான், அசோக் ஹோட்டல்ல எத்தனை நாள் தங்க போறீங்க மேடம் அப்படின்னா, இவன் இந்த அம்மா சொல்லும் 2 நாள் 2 வருஷம் அப்படின்னு சிரிக்கும். அதுக்கப்புறமா நீங்க வந்து லாபியில வெயிட் பண்ணுங்க, நான் போயிட்டு கடகடன்னு போயிட்டு ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா வந்து அந்த அசோக் ஹோட்டல்ல போவோம். இவன் வந்து நம்ம முதலாளி கிட்ட இந்த உண்மையெல்லாம் சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான், அவங்க ட்ரெஸ் பண்ணிட்டு வரதாங்காட்டியும் முதலாளிக்கு ஒரு போனை போடுறான். அப்ப அவர் சொல்றாரு, நீ வந்து அவங்கள தனியா விடாத, மூடி டைப்பு, இந்த நம்பரை நான் கொடுக்குறேன், பர்சனல் நம்பரு, இதை நீ வச்சுக்கோ, எதனா வேணும்னா எனக்கு போன் பண்ணு, டைரக்டா வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு போனை வைக்கிறாரு. அதுக்குள்ளேயே மந்தாகினி தொலைன்னு ஒரு ட்ரெஸ், அப்படியே அந்த டிரான்ஸ்பரண்டா இருக்கு அந்த ட்ரெஸ், அத மாதிரி வராங்க. அப்போ வந்த உடனே இவன் பார்த்தோடனே, என்ன பாக்குறீங்க, மதுரை வெயிலுக்கு இதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லுவான் அந்த பொண்ணு. அப்புறமா ஏசி கார்ல வந்து டிரைவர் சீட் முன்னாடியே இவன் போய் ஏற போவான், டிரைவர் பக்கத்துல உட்கார போவான். அப்ப இவங்க கூப்பிடுவாங்க, ராதா வாங்க பின்னாடி வந்து உட்காருங்க, புருஷோத்தமன் தான் சொல்லியிருப்பாரு அவங்கள தனியாவே விட்டுறாதீங்கன்னு, அதனாலதான் சொல்றேன் நானு, வாங்க வந்து என் பக்கடி உக்காருங்க அப்படின்னு சொல்லுவான். அப்ப இவன் போயிட்டு பின்னாடி உக்காருவான். கோயிலுக்கு போலாமா அப்படின்னு கேட்பான். இல்ல எனக்கு பசிக்குது சாப்பிடணும் அப்படின்னு சொல்லும். சரி எந்த கடைக்கு போலான்னு அவன் வந்து எனக்கு வந்து எதனா ஒரு சாதாரண கடையில தான் சாப்பிடணும் அப்படின்னு சொன்ன. சரின்ட்டு அந்த கோவில் இருக்கிற தெருவுல போவாங்க. எந்த கடை எங்க வரும் அப்படின்னு சொல்லவே முடியாது, அப்படி கிடக்கும் கடைங்க வந்து கடை தெருவு மாறி மாறி இருக்கும். அந்த பித்து பிடிச்ச கடை தெருவு அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஆசிரியர் எழுதியிருப்பாரு. அந்த மாதிரி தெரியுற அந்த கடை தெருவுல ஒரு ஹோட்டல்ல சாப்பிடுறாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்த உடனே அந்த கார் டிரைவருக்கு காசை கொடுத்து ஃபர்ஸ்ட் அனுப்ப சொல்லிடுவாங்க. காசை கொடுத்து அமுச்சிடுவான். அதுக்கப்புறம் 2 பேரும் அந்த அந்த கடை தெருவுல வந்து ஃபுல்லா நடக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரு கைத்துண்டு வாங்கி அந்த தலையில கட்டிக்குவா, அது கட்சிப்பேன். அதுக்கப்புறம் பொம்மை வாங்குவா, கருகுமணி மாலை வாங்குவா. அதெல்லாம் வாங்கினதை வச்சு அவன் என்ன நினைச்சுக்கிறான், இவங்களுக்கு கை வேலைப்பாடுகள்லாம் இவங்களுக்கு வந்து ரொம்ப ஆர்வம் போல அந்த பொருள்கள்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தெரிஞ்சுக்கிறான். அதுக்கப்புறமா அந்த மீனாட்சி அம்மன் கோயிலை சுத்தி பார்க்கும்போது கூட அந்த கோயிலை விட கூடல் அழகர் கோயில் தான் அழகா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. மஹால்ல அந்த மஹால் போகும்போது கூட மஹால்ல மத்த சிறப்புகள் எல்லாம் விட்டுட்டு வவால்களை பத்தி தான் அந்த அம்மா கவலைப்படும். ஆனா ரொம்ப உற்சாகமா இருப்பாங்க, அலுப்பே தெரியல. அப்ப கேட்பாங்க, திடீர்னு உங்க வீடு எங்க இருக்குது அதானே, இங்கதான் வந்து நான் ஒரு ரூம் எடுத்து தங்கி இருக்கிறேன்னு, எனக்கு வந்து அர்ஜென்ட்டா நான் பாத்ரூம் போனோம், உங்க வீட்டுக்கு போனோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இவன் சொல்லுவான், இங்க பக்கத்துல தானே லாட்ஜ் இருக்குது, நம்ம 1/2 hourல போயிடலாம் வாங்க அப்படின்னு சொன்னா. ஹோட்டலுக்கு போயிடலாம் அப்படின்னு சொன்னா, இல்ல ஹோட்டல்லாம் வேணாம், டைம் ஆயிடும், நம்ம ரொம்ப தூரம் போனேன், இப்பவே உங்க ரூம் எங்கிறதுன்னு காட்டினே. இவன் என்ன பண்ணுவான், சங்கடத்தோட தான் அவங்கள வந்து அவங்க வீட்டுக்கு அவங்க ரூமுக்கு கூப்பிட்டு போவான். போகும்போது அந்த அம்மா அந்த பாத்ரூம்ல போன அந்த கொஞ்ச நேரத்துக்குள்ள இவன் என்ன பண்ணுவான், அவனோட அறைய வந்து சுத்தம் பண்ணுவான். அதுக்குள்ள அந்த சர்வெண்ட்டை கூப்பிட்டு 2 மோர் எடுத்துட்டு வர சொல்லுவான். அவன் கொண்டு வருவான். அப்ப அவங்க வெளியில வந்தவொடனே கேட்பாங்க, மோரை குடிச்சிக்கினேன், இந்த ரூமுக்கு என்ன வாடகை கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. 175 ரூபாய் மேடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப செவுத்துல வந்து வில்லும் அம்பும் மாட்டி வச்சிருப்பான். இது என்ன வில்லு அப்படின்னு கேட்டா, இது பழைய ஞாபகத்துக்கு நான் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே, என்ன அப்படின்னு சொன்னோன்னே இந்த பழைய கதையெல்லாம் சொல்லுவோம். சொல்லிட்ட பின்னரு, சரி வில்லு அடிச்சிட்டீங்களா, அப்பனா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ கடகடன்னு அவளோட பையில ஒரு ஆரஞ்சு பழம் இருக்கும், அதை எடுத்து தலையில வச்சுட்டு, இப்ப இந்த ஆரஞ்சு பழத்தை குறி பார்த்து என்ன அடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சொல்லுவாங்க அந்த அம்மா. எப்ப என்ன சொல்லுவான், ஐயோ எனக்கு பழக்கம்லாம் விட்டு போச்சு, ரொம்ப நாளாச்சு, கடைசி முறை நான் அடிக்கும் போதே குறி தப்பிடுச்சு அப்படின்னு அவன் சொல்றான், அதனாலதான் ஜெயிலுக்கு போனேன் நானு. சரி அப்ப வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் 2 பேரும் அந்த ரூமை விட்டு கீழே வராங்க. வந்தவனே கீழே அந்த வாசல்ல ஒரு மொஃபெட் லூனா இருக்கும். இதை பார்த்தோன்னே இது யாருதுன்னு கேட்கும். இது என்னோடதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ராதா சொல்லுவான். சொன்ன உடனே சாவியை கொடுங்கன்னு சொல்லிட்டு இந்த அம்மா வந்து அந்த வண்டியை ஓட்டும். இவனை பின்னாடி ஏற சொல்லும், இவன் பின்னாடி ஏறி உக்காந்துக்குவான். அந்த மதுரை வீதியில அன்னைக்கு அந்த அம்மா வண்டியை ஓட்டின்னு போகும்போது அந்த ரோட்ல இந்த டிராபிக் கான்ஸ்டபிள்லாம் அந்த அந்த வண்டியில அவங்க உக்காந்துன்னு போறத பார்த்து அந்த வேப்புல அவங்க விசில் ஊதுறத கூட மறந்துட்டாங்களாம் அன்னைக்கு. அப்புறமா அந்த சைக்கிள்காரர்கள்லாம் வந்து திரும்பி பார்த்து லேடி சைக்கிள் ஓட்டின்னு போறதும் பின்னாடி ஒரு ஆண் உக்காந்துன்னு போறதும் பார்த்தோன்னே
சைக்கிள்காரங்க எல்லாம் என்ன பண்றாங்க, அந்த அப்படியே இவங்கள திரும்பி பார்த்துட்டு போய் எதிர்க்க வர கூடக்காரங்க மேல எல்லாம் மோதிக்கினாங்களாம். அதுக்கப்புறமா அவங்க அந்த வைகை பாலம் வருதுல்ல, அதை கடந்து போறாங்க. போயிட்டு அந்த ஐயனார் கோயில் ஒண்ணு இருக்குது. அந்த இடத்துல ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலை பார்த்தோன்னே இதுனா ஐயனார் கோயிலா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா கேட்கும். இல்ல அது வந்து கங்காளம்மன் அப்படின்னு சொல்லுவான். அப்ப அது உள்ள என்னன்னா முனிவர் தான் அது உள்ள ஒரு மூலவரா இருப்பாரு. இது யாருன்னு, இது வந்து அகஸ்தியர் அப்படின்னு சொல்லுவார். அதெல்லாம் பேசிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுவாங்க, திருப்பி வந்து அங்க போயிட்டு இன்னொரு இளநீரை குடிப்பாங்க. அதுக்கப்புறமா குடிச்சிட்டு இருங்க, இப்ப உடனே நம்ம ஹோட்டலுக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அப்படியே அந்த வண்டியை ஓட்டிக்கிட்டு அதே அந்த அசோகா ஹோட்டல்ல வந்து அவ வந்து திருப்பி ட்ரெஸ்ஸை மாட்டிக்குவா. ஒரு பெட்டியில வந்து கொஞ்சம் துணியை போட்டு எடுத்துக்கிட்டு வெளியில வருவா. எங்கெங்க டூரிஸ்ட்காரு, அவரை வர வைங்க அப்படின்னு சொல்லுவா. அப்போ வந்து அவ வர வச்ச உடனே இப்போ உடனே நம்ம மரக்குடிக்கு போகணும், உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்பா. எனக்கு தெரியாதுங்க அந்த இடம்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ராதாகிருஷ்ணன் சொல்லுவான். இல்ல இங்க இருந்து ஒரு 100 கிலோமீட்டர் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவா. எங்க இருக்குதுன்னா மண்டபம் இருக்குல்ல, மண்டபத்துக்கு வடக்க கடற்கரை கிராமம் ஒரு கிராமம் இருக்கு, அங்க என்னங்க இருக்குது அப்படின்னா, வாங்க அங்க வந்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்லும். அப்ப ராத்திரி எங்கெங்க தங்குறது, வாங்க அங்க போய் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனை கூப்பிடுவாங்க. அப்ப இவன் நினைச்சுக்குவான், இவங்களை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்க போகுது நம்மளுக்கு அப்படின்னு நினைச்சுக்குவான். ஆனாலும் இவங்களை வந்து நம்ம தனியாவே விடக்கூடாது, ஏன்னா முதலாளியோட மனைவி, இவங்களை நம்ம பாதுகாக்கிறது நம்மளோட கடமை அப்படின்னு நினைச்சுக்குவான். அதுக்கப்புறம் என்ன சொல்லுவான், சரி சரி இருங்க நான் போயிட்டு டார்ச் லைட்டும் மஃப்ளரை எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் உள்ள போவான். அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க, வாங்குறாதா, ஒரு நாளைக்காவது எதிர்பாராத விதமா நம்ம வாழலாம், எப்பவுமே வாழற மாதிரி வாழ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதுக்கப்புறமா அந்த கார்ல ஏறினோடனே இந்த அம்மா என்ன பண்ணும், கார்ல உள்ள உக்காந்தோடனே வாக்மேனை எடுத்து காதுல மாட்டிக்கின்னு கண்ணை பாதி மூடிக்கிட்டு அப்படியே பாட்டு கேட்டுக்கிட்டே வருவாங்க. அப்ப உங்களுக்கு பாப் சங்கீதம் பிடிக்குமா அப்படின்னு கேட்பாங்க. ஐயோ பாப் சங்கீதமா, அதெல்லாம் தெரியவே தெரியாதுங்க, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் அப்படின்னு இழுப்பான். அதான் வில்வித்தை சொல்லிட்டீங்களே அப்படின்னு அந்த அம்மா சொல்லும். சொல்லிட்டு சிரிக்கும். அதுக்கப்புறம் சரி நான் ஊருக்கு போறதுக்கு முன்னாடி உங்களோட வில்ல புடுங்கின்னு போறேன், நான் போயிட்டு அங்க போய் நான் பழக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. அப்ப திடீர்னு என்ன பண்ண, டாயிங் கம் டு மை எண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவ காதுல ஒரு இங்கிலீஷ் பாட்டை கேட்டிருக்காள, அதை பாடுறா. அதை பாடின உடனே கொஞ்ச நேரம் பொறுத்து திருப்பி என்ன பண்ணும், ராதாகிருஷ்ணன் உங்களுக்கு ஐவர் ராஜாக்கள் கதெல்லாம் தெரியுமா அப்படின்னு கேட்கும். தெரியாதுங்க, அததான் நம்ம இப்ப பார்க்க போறோம் இன்னைக்கு நைட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. சரி சிவகங்கையில நம்ம அப்படின்னா டிஃபன் சாப்பிட்டுலாம் மேடம், அது கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ராதா சொல்றான். பத்தியா திருப்பி திருப்பி மேடம் தான் வருது உங்களுக்கு, சரி விடுங்க அப்படின்னு சொன்ன. சரி வாங்க, உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் டிஃபனு சாப்பாட்டை தவிர இந்த உலகத்துல நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது ராதா. கடற்கரை இருக்குது, களியாட்டம் இருக்குது, ரித்தம் இருக்குது, ரத்தம், முகர்வது, சுவைப்பது, தீண்டுவது, கேட்பது, காண்பது, திகைப்பது, ஆராய்வது, கணிப்பது, தீர்மானம் செய்வது, கணா காண்பது, கற்பனை புரிவது, தேடுவது, சுழல்வது அப்படின்னு நம்ம பாரதி சொன்ன பல விஷயங்கள் இருக்குது வாழ்க்கையில அப்படின்னு அந்த அம்மா சொன்னோடனே இவன் பாக்குறான், இது ஏதோ கேஸ் மாதிரி தோணுதடா இது அப்படின்னு சொல்லிட்டு இவன் நினைக்கிறான். அதுக்கப்புறம் எந்த டாபிக்கை எடுத்து இவங்க பேசுவாங்கன்னே புரியல ராதாவுக்கு. அதுக்கப்புறமா இவங்க மரக்குடிக்கு போறாங்க. அப்ப போற நேரத்துல நல்லா இருட்டிடுச்சு, பௌர்ணமி இல்லையா அன்னைக்கு, அதனால அது மாதிரி. ஆனா இருட்டிடுச்சு, ஆனாலும் அந்த பௌர்ணமின்றதால அந்த சாலையெல்லாம் வந்து நல்லா வெளிச்சமா இருந்துச்சு. அப்போ அந்த இடத்துல வர்றவங்க போறவங்க எல்லாம் அப்படியே நிழல்களா தெரிஞ்சாங்களாம். அதுக்கப்புறமா டிரைவர் வந்து எங்க போனோம் அப்படின்னு கேக்குறாரு. அப்போ அவங்க போயினே இருக்கும்போது கொஞ்ச தூரத்துல அந்த கடற்காற்றுல அந்த ஓரத்துல தீவெட்டிகள் வந்து கொளுத்தின வெளிச்சம் வந்து தெரியும். டொமுக்கு டொமுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மத்தள ஒலி வர கேட்கும். அப்போ வந்து இவங்களோட காரோட ஹெட்லைட் வெளிச்சத்தை பார்த்துட்டு காலை எம்பி குதிச்சுக்கிட்டு நொண்டிக்கின்னு ஒருத்தன் ஓடி வருவான். அவன் ஓடி வந்தோடனே இவங்க என்ன பண்ணுவாங்க, காரோட ஜன்னலை திறந்து நந்து 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 அப்படின்னு கூப்பிடுவாங்க. அவன் என்ன பண்ணுவான், கினி கினி, 2 பேர் மந்தாகினி இல்ல, அவன் கினி கினி அப்படின்னு சொல்லிட்டு யூ மேட் இட் அப்படின்னு சொல்லிட்டு காட்டு கத்தலா கத்தி காரோடவே ஓடி வருவான். அதுக்கப்புறமா அவ வந்து அந்த காரை விட்டு இறங்கின உடனே அவன் என்ன பண்ணுவான், அவளோட கைய புடிச்சு உழுக்குவான். அப்போ ஒரு அங்க நல்லா அறிமுகம் நடக்குது, எல்லாரும் ஒருத்தரோட ஒருத்தர் அறிமுகம் நடக்குது. அதுக்கப்புறமா அந்த மணல்ல கஷ்டப்பட்டுதான் எல்லாம் நடக்கிறாங்க. அங்க வந்து ஒரு சாக்கு பைகளாலான திரை வந்து அங்கங்க அமைச்சு ஒரு பந்தல் போட்டிருப்பாங்க. அங்க வந்து நல்லா அரிதாரம் பூசிய பல பேர் வந்து இவங்க எப்போ வருவாங்கன்னு காத்துக்கிட்டு இருந்த மாதிரி இவங்களை பார்த்த உடனே
தாளவாதியங்களோட அந்த இடத்துல வந்து ஒரு கூத்து ஆரம்பிக்கும். அப்ப இவங்க எல்லாம் மணல்ல உட்காந்து அந்த கூத்த பாக்குறாங்க. திடீர்னு ராதாவோட கைய மந்தாகினி வந்து பிடிக்கிறா. ராதா அப்படியே திடுக்கிட்டு அப்படியே எடுத்துக்கிறான். அப்ப கேப்பா, என் கை ரொம்ப சூடா இருக்குல்ல அப்படின்னு கேப்பா. இல்லங்க மேடம், இல்ல மிஸ்ஸஸ் புருஷோத்தம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லுவான். இல்ல சாதாரணமா தானே இருக்குது அப்படின்னு. அந்த நந்தகுமார் வந்தாலும் அவன் பள்ளி போல அங்க படுத்துக்கின்னு ஏதோ உளறிக்கின்னு கத்தின்னு படுத்துன்னு கிடக்குறான். அப்ப மந்தாகினி எழுந்துக்கிறா. எழுந்த உடனே ராதா கிட்ட சொல்றா, கெட் மை பேக் அப்படின்வா. அதுக்கப்புறமா சொல்லிட்டு அவ பாட்டுக்கு ஓடுவா. அவளோட ஓட்டத்துக்கு இந்த ராதாவால ஈடு கொடுக்கவே முடியாது. இந்த கூத்து வந்து 3 மணி வரைக்கும் நடக்கும். அதுக்குள்ள உடல் உஷ்ணத்தை எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கடலை நோக்கி ஓடுவாங்க. இவன் பின்னாடியே ஓடுவான். ஐயோ தற்கொலை இருக்கல செஞ்சுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயத்தோடவே இவன் பின்னாடியே ஓடுவான். ஆனா அந்த கடற்கரை கிட்ட அந்த மணல் தண்ணியில போன பின்ன அங்க நடந்ததே வேற. முதலாளியின் மனைவி என்பதும் மேனேஜர் என்ற நிலைமைய மாறி ஆண் பெண் என்ற உணர்வு தான் மேலோங்கி விட்டுச்சாங்க. அதுக்கப்புறமா காலையில டிரைவர் வந்து உணவு வாங்கிட்டு வர்றதுக்காக அவனை அனுப்புறாங்க. அந்த நேரத்துல ராதாகிருஷ்ணன் சொல்றான், என்னை மன்னிச்சிடுங்க. எதுக்கு அப்படின்னு இந்த அம்மா கேட்கும். என்னை அறியாம எனக்கு தெரியாம ராத்திரி எதுவுமே நடக்கல, எல்லாம் கனவு, கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா கூலா சொல்லும். சொல்லிட்டு நீங்க போங்க, நான் வந்து பீச்ல ஒரு குளியல் போடணும் நல்லா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்லும். அதுக்கப்புறமா இவன் அங்கேயே நிப்பான். அப்ப நீ கில்ட்டியா ஃபீல் பண்ண வேணாம். இத பாருங்க ராதா, இன்னைக்கோ நாளைக்கோ நான் திரும்பி போயிட போறேன். நான் என் உலகத்துக்கும் என்னோட கவலைகளுக்கும் நான் போயிடுவேன். நீங்க உங்க குடவுனுக்கு போயிடுவீங்க. அவ்வளவுதான். இனிமேல நாம சந்திக்காம கூட போயிடலாம். இல்ல என்னால மறக்கவே முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு அழுக வருது. ராதா, ராதா வாட் இஸ் திஸ்? நீங்க என்ன சின்ன குழந்தையா? எல்லாமே விரும்பிதான் நடந்துச்சு, அதனால ஃபீல் பண்ணாதீங்கன்னு அந்த அம்மா கூலா சொல்லும். அப்போ என்ன மறந்துடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேப்பா ராதா. உங்களை நினைச்சேன்னா எனக்கு என்ன ஞாபகம் வரும்? வில்லும் அம்பம் தான் ஞாபகத்துக்கு வரும். உங்க வில்ல எனக்கு கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா கேட்கும். மெட்ராஸ்ல போய் என்னோட ரூம்ல நான் வந்து அதை வந்து அலங்கார ஒரு பொருள் போல நான் மாட்ட போறேன் அப்படின்னு சொல்லும். நேத்திக்கு கூட நான் ஒரு வில்லு ஒரு அம்பு இது மாதிரிதான் நான் வந்து உணர்ந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மந்தாகினி சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா ஹோட்டலுக்கு வந்து அவளை விட்டுட்டு இவன் வேகமா போறான். போயிட்டு வில்லையும் ஒரு 1-2 அம்புகளையும் ஒரு பேப்பர்ல சுத்தி எடுத்துக்கிட்டு வரான். அதை தொட்டு பார்த்துட்டு இந்த அம்மா என்ன சொல்லும், நல்லா ஷார்ப்பா தான் இருக்குது, இது மட்டும் போதும், குட் பை ராதா, குட் லக் அப்படின்னு சொல்றாங்க. நான் ஒண்ணு கேட்கட்டுமா? ஒரே ஒரு முறை உங்களை நான் தொட்டு பார்க்கவா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ராதா கேட்பான். நோ போங்க, போய் நீங்க உங்க வேலையை பாருங்க அப்படின்னு அந்த அம்மா சொல்லும். உங்க எஜமானர்கிட்ட நான் சொல்லி இவர் நல்லா உழைக்கிறாரு, அதிகப்படியா சம்பளம் போட்டு கொடுக்கணும் அப்படின்னு அவனா சிபாரிசு செய்யறேன் அவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்லுவான். இவன் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க, அவன் முகத்துல அரையிற மாதிரி கதவை வந்து வேகமா சாத்திடுவாங்க. அதுக்கப்புறமா அந்த நேரம் அந்த சாத்தின உடனே அவனுக்கு அந்த பரிச்சயமான அந்த பொறாம உணர்ச்சி இருக்குல்ல மறுபடியும் தோண்டிச்சு. கிரிஜா விவகாரத்துல அதை வந்து அவன் உணர்ந்து இருக்கிறான். அது அப்படியே அவனுக்கு வந்துருச்சு. அப்ப அதை ஃபீல் பண்றான். அப்படியே 1/2 மணி நேரம் அப்படியே அந்த கதவை வெறிச்சு பார்த்துக்கின்னு அப்படியே நின்றுட்டு இருக்கிறான் ராதா. அப்புறம் அவன் என்ன பண்றான், கீழே இறங்கி வரான். அப்ப அவனோட அசிஸ்டன்ட் ராஜு வந்து என்ன சொல்றான், முதலாளி போன்ல உங்களை கூப்பிட்டாரு, 11 மணிக்கு உங்களுக்கு கால் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். அதுக்கப்புறம் அதே மாதிரி 11 மணிக்கு அவங்க முதலாளி புருஷோத்தம் வந்து கால் பண்ணி, என்னையா என்னவா என்னைக்கு கிளம்ப போறாளாம், எத்தனை நாள் இருக்க போறாளாம் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. இன்னைக்கு சாயந்தரம் பிளைட்ல கிளம்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லுவான். ராதா, ஏதோ விபரீதம் இல்லையே, நார்மலா தானே இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்பாரு. கண்ணீர் விட்டாளா, அழுதாளா? இல்லைங்க அப்படின்னு சொல்லுவான். சரி, ஏர்போர்ட்டுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் கார் அனுப்புறேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவாரு. டிக்கெட்டை கன்ஃபார்ம் பண்ணி நீ வந்து ஹோட்டல்ல வாங்கி போய் கொடு அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி இவன் என்ன பண்றான், டிக்கெட்டை கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஹோட்டலுக்கு போறான் டிக்கெட் எடுத்துக்கிட்டு. அப்ப ரிசப்ஷன்ல சொல்றாங்க, ஷீ செக் இட் அவுட்னு சொல்றாங்க. இப்பதான் போனாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படி காலி பண்ணி போயிட்டாங்களா? நீங்க ராதாகிருஷ்ணனா? ஆமா, டிக்கெட்டை வந்து ரிசப்ஷன்ல எங்க கிட்ட கொடுத்துட்டு போக சொல்லிட்டாங்க, அவங்க ஆள் அனுப்பி வாங்கிக்குவாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிசப்ஷனிஸ்ட் சொல்றா.
அப்படின்னு சொன்ன உடனே இவனுக்கு வந்து இன்னுமா அந்த வைராகியம் அப்படியே அதிகமாகுது. நம்ம அவங்கள ஒரு நாளைக்கு பார்த்துதான் ஆகணும், நம்ம கிட்ட சொல்லாம எப்படி போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான், எப்படியா நம்ம இன்னைக்கு அவங்கள ஏர்போர்ட்ல அவங்க பிளைட் ஏறதுக்குள்ள நம்ம அவங்கள ஒரு முறை பார்த்து அவங்கள கையாவது குலுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைச்சுக்கிறான். அப்போ அந்த டூரிஸ்ட் கார்ல இருந்து அந்த டிரைவர் வர்றாரு, வந்து ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட இந்த மாதிரி டிக்கெட் கொடுத்துருக்காங்களா, அப்ப இவன் பக்கத்துல தானே இருப்பான். அந்த பார்த்த உடனே அந்த லெட்டரை எழுதி கொடுத்துருப்பாங்க, இந்த கடிதம் கொண்டு வர நபர்கிட்ட அந்த டிக்கெட்டை கொடுக்குவோம்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இவன் என்ன பண்ணுவான், அதை வாங்கி பார்த்துட்டு எங்கய்யா அம்மா அப்படின்னு கேட்பான். அவங்க நேரா ஏர்போர்ட்டுக்கு வர்றதா சொல்லிட்டாங்க, இப்ப ஆட்டோவுல போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிரைவர் சொல்லுவான். அவங்க கூட யாருன்னா இருந்தாங்களா அப்படின்னு கேட்பான். அப்போ நம்ம கிராமத்துல சந்திச்சோமே நந்தகுமார், அந்த ஆள் கூட தான் இருந்தாங்க. தெப்பக்குளம் வரைக்கும் போனாங்க. அங்க ஒரு வீட்டுல வந்து ஒருவர் வந்து ஒரு புஸ்தகத்தை வாசிச்சுக்கிட்டு இருந்தாரு. 4-5 பேரு கவனமா அதை கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்புறமா என்ன வந்து இவங்க டிக்கெட்டை வாங்கி வர சொன்னாங்க. நான் நேரா ஏர்போர்ட்டுக்கு வந்துடுறேன்னு சொன்னாங்க. அதனாலதான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிரைவர் சொல்றாரு. உடனே ராதா நான் சொல்றேன், சரி வா நான் வரேன் கூட ஏர்போர்ட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராதா கூப்பிடுறான் டிரைவரை. அப்ப அந்த டிரைவர் என்ன சொன்ன, சார் என்ன தனியா தான் சார் வர சொன்னாங்க. அட வாயா நான் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றான், அவன் கூடவே டிரைவர் கூடவே கிளம்புறான். அப்ப ஏர்போர்ட்ல போய் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லா பேசஞ்சரும் வராங்க. அந்த டைம் ஆகுது, அனௌன்ஸ்மெண்ட்லாம் வருது. ஆனா இவங்களை ஆளையே காணும், இவங்க தேடிட்டே நிக்கிறாங்க. அப்ப அந்த டைம்ல கரெக்டா வராங்க. அப்புறமா நான் இந்த அம்மா என்ன பண்ணோம், நேரா இவனை கண்டுக்காது, லேட்டா வருவாங்க. வந்து டிரைவரை பார்த்து எங்க ஏன் டிக்கெட்டு அப்படின்னு சொல்லி கேட்கும். இவன் என்ன சொல்லுவான், பக்கத்துல நின்னு மந்தாகினி நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். அந்த அம்மா பேசவே மாட்டாங்க. அப்புறமா திருப்பி அந்த டிக்கெட், நீங்க என்ன இப்படி பேசாம போறீங்களே, உங்களுக்கே நல்லா இருக்கா, நான் உங்களுக்காக வில்லு கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான். அப்ப அம்பு மட்டும் தானே நீங்க அன்னைக்கு எடுத்துக்கிட்டீங்க, நான் வந்து இன்னைக்கு வில்லு எடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே, இல்ல இல்ல நான் வந்து அவளை பார்த்து என்ன பண்றா, அவ வந்து அவனை பார்த்து ஒரு சிரிக்கிறா. நான் வந்து ஒரு விளையாட்டுக்கு கேட்டேன், அப்படியே வேத வாக்கா எடுத்துக்கிறதா, நீங்க தானே கேட்டீங்க அப்படின்னு இவன் திருப்பி கேட்பான். லுக் மிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு, உங்க பேர் என்ன? ராதா. ராதா என்கிற ராதாகிருஷ்ணன். நடந்தது எல்லாம் பொய், நான் சொன்னதெல்லாம் பொய், நான் விரும்பி சொன்ன பொய்கள் பொய்கள் பொய்கள், லீவ் மீ அலோன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் உடனே சொல்லுவான். அது எப்படிங்க, கடற்கரையில நடந்தது அதுவும் பொய்யா அப்படின்னு கேட்பான். நிரந்தரம் இல்லாதது எல்லாமே பொய் தான் இந்த சமூகத்துல அப்படின்னு சொல்லுவா. எனக்கு இந்த சமூகத்துல எனக்கு வேற வேஷம் இருக்குது, உனக்கு வேற வேஷம் இருக்குது, என் கிட்ட கூட நீ வர உனக்கு தகுதி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட்டை வாங்கிக்கின்னு என்ன பண்றான், அந்த பச்சை பெட்டியை அந்த உருட்டிக்கிட்டு அவ பாட்டுக்கு போயிடுறான். இவன் என்ன பண்றான், பின்னாடியே ஓடி அவ கைய பிடிச்சு, இந்த கணத்துல நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேக்குறான். அவன் என்ன பண்றா, சிரிச்சுட்டு கைய உதறிட்டு கண்ணத்திலேயே ஒரு அறை விடுறா. அப்போ அறை விட்டுட்டு விமான நிலையத்தை நோக்கி அவ போயிடுறா, வேகமா போறா. அப்போ இவன் என்ன பண்றான், வெளியவே நின்று அந்த விமான நிலையம் அந்த அவ உள்ள போயிட்டு மறையிற வரைக்கும் பாத்துக்கிட்டே நிப்பான். அவ கரெக்டா அந்த உள்ள நுழையிற நேரத்துல திரும்பி பார்த்து கைய அசைச்சு சிரிச்சிட்டு டாட்டா காட்டிட்டு போவா. இந்த சிரிப்பை பார்த்த உடனே அவனுக்கு திருப்பி தாங்கல. ஏர்லைன்ஸ் அந்த சிப்பந்தி கிட்ட போய் அவசரமா எனக்கு இந்த பிளைட்ல ஒரு டிக்கெட் வேணும் அப்படின்னு கேக்குறான். எங்க ஃபேமிலியில ஒரு டெத் ஆயிடுச்சு, நான் உடனே போயே ஆகணும் அர்ஜென்ட் அப்படின்னு சொல்றான். அப்போ அவர் என்ன சொல்றாரு, பிளைட் வந்து ஃபுல் ஆயிடுச்சு, ஏனிய கூட இழுத்துட்டாங்க, நீங்க வேணா வேற பிளைட்ல போங்க அப்படின்னு சொன்னா. அப்ப பிளைட் வந்து என்ன ஆகுது, ரன்வேல ஓடி வேகம் பிடிச்சு மேல போய் வானத்துல மறையிற வரைக்கும் அவன் அப்படியே நின்றுட்டு ராதா அந்த பிளைட்டையே பார்த்துட்டு இருக்கிறான். இந்த மாதிரி அவங்க வந்துட்டு போனது வந்து கடந்த ஆகஸ்ட் 25ஆம் தேதி. அன்னில இருந்து ராதாவுக்கு பித்து பிடிச்சு போச்சு. ஒரு நோட் புக்கை வாங்குறான், அதுல மந்தாகினி மந்தாகினின்னு சமயம் கிடைக்கும் போதெல்லாம் எழுதுறான். இது வரைக்கும் 8263 முறை எழுதிட்டான். அந்த சொக்கி குளம் நான் ஊர்ல ஒரு குளம் இருக்கு, அந்த குளத்துக்கு அருகில வந்து ஒரு மகான் இருக்கிறாரு, அவர் சிறப்பா அருளாசி வழங்குவார் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு கேள்விப்பட்டுட்டு அவருக்கு பழம் பூ வெத்தலை பாக்கு 125 ரூபாய் தட்சணை எல்லாத்தையும் எடுத்துன்னு போயிட்டு அவர்கிட்ட நிக்கிறான். அவர்கிட்ட போனவொடனே எல்லாத்தையும் சொல்றாரு, பொய் சொல்லக்கூடாது, எல்லாத்தையும் சொல்லணும்னு சொன்னோடனே இவர் வந்து எல்லாத்தையும் சொல்றான். சொன்ன உடனே அந்த 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 அவர் என்ன சொல்றாரு சாமியாரு, திருவள்ளுவர் வந்து உங்களுக்காக தான் பிறனில் விழையாமை அப்படின்ற ஒரு அதிகாரத்தையே எழுதி வச்சிருக்கிறாரு,
அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இவனுக்காக ஒரு பாட்டு எழுதி அது ஸ்லோகம் மாதிரி அதை எழுதி டெய்லி பச்சை தண்ணியில குளிச்சுட்டு 3 முறை படிங்க. அப்ப வந்து உங்களுக்கு அந்த அந்த மந்தாகினி வந்து மறைஞ்சிடுவாங்க கொஞ்சம் கொஞ்சமா அப்படின்னு அவர் சொல்றாரு. இவன் அதே மாதிரி செய்வான். ஆனா அப்படி செஞ்சாலும் எதை செஞ்சாலும் அவனுக்கு வந்து அந்த மந்தாகினி தான் ஞாபகமே வருது. ஆனா பக்தியே வரல. அதுக்கப்புறம் என்ன பண்றான், ஒரு நாள் இந்த முதலாளி வீட்டுக்கே போன் பண்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படுது. பிசினஸ் விஷயமா தான் பேசுறான். பேசி முடிச்ச உடனே அவங்க சௌக்கியங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேக்குறான். எவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேக்குறாரு. அதாங்க உங்க மிஸ்ஸஸ். ஓ மந்தாவா, ஷீ இஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. பேச முடியுங்களா அப்படின்னு இவன் கேட்கிறான். அதுக்குள்ள அவர் என்ன பண்றாரு, மந்தா அப்படின்னு கூப்பிடுறாரு. இவனுக்கு அதுக்குள்ள வெல வெளுத்து போச்சு. அந்த பக்கத்துல இருந்து சத்தம் கேக்குது. அவ வரப்போறா வரப்போறா, அப்படியே மனசு பரிதவிக்குது. சாரி சாரி ராதா, அவ எங்கேயோ வெளியில போயிருக்கா போல, சமயம் வந்ததும் நான் கூப்பிட சொல்றேன் அப்படின்னு சொல்லிடுவாரு. அதுக்கப்புறம் என்ன பண்றான், திரும்பி வரான். அதுக்கப்புறம் ஒரு அனாதை ஆசிரமம் போறான். அங்க போய் மந்தாகினி அப்படின்னு எதனா ஒரு குழந்தை கிடைச்சா அதை தத்து எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். ஆனா அந்த ஆசிரமத்துல வந்து பேச்சுலருக்குலாம் நாங்க வந்து குழந்தைங்களை எல்லாம் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா இவன் தாடி வளர்க்குறான். அந்த கிராமத்துக்கு போறான். அந்த கடற்கரையில போய் கிளிஞ்சல் எல்லாம் பொறுக்குறான். சாப்பாடு தூக்கம் எல்லாம் மறந்து போச்சு. எப்படியாவது மந்தாகினியை ஒரு தடவை நம்ம பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறான். ஒரு நாள் திடீர்னு குடோன்ல போன் அடிக்குது. ராதாகிருஷ்ணன் இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு வருது. இவன் போன் எடுக்கிறான். நான் தாங்க ராதாகிருஷ்ணன் பேசுறேன் அப்படின்னு. நல்லா இருக்கீங்களா அப்படின்னா அந்த 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 வாய்ஸை கேட்டோன்னே அவனோட உடம்புல ஒரு பதற்றம். ராதா, நான் ஏர்போர்ட்ல கொஞ்சம் கடுமையா நடந்துகிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொன்னோடனே இவன் சொல்றான், அதெல்லாம் வேணாங்க, நான் உங்க மேல பித்து பிடிச்சவன் போல இருக்கிறேன், உங்களை நான் ஒரு தடவை பார்க்கணும், ஒரு தடவை தூரத்துல இருந்து பார்த்தா கூட போதும் அப்படின்ட்டு இவன் ராதாகிருஷ்ணன் சொல்றான். தட்ஸ் இம்பாசிபிள் அப்படின்னு அவ சொல்றான். ஏதாவது காம்ப்ளிகேஷன் வரும், வேண்டாம் ராதா அப்படின்னு. பின்ன எதுக்காக எனக்கு போன் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேக்குறான். ஒரு காரியம் செய்யக்கூடாதுன்னு மனசு சொன்னா கூட நமக்கு செய் அப்படின்னு மற்றொரு மனசு சொல்லுதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்லும். நான் வந்து உங்களை பார்க்கணும், நீங்க என்ன பித்தனாக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்றான். என்னால உயிரே வாழ முடியாது, உங்களை ஒரு வாட்டி பார்க்கணும் அப்படின்னு ராதா சொல்றான். அப்ப அவ சொல்றா, ராதா, உங்களுக்கு அபாயத்தோட விளையாடணும் அப்படின்னு ஆசை இருந்தா நாளைக்கு மெட்ராஸ் வந்து என்ன பாருங்க, வரும்போது வில்ல ஞாபகமா கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிருவோம். வந்தவனே போன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிசீவரை வச்சிருவாங்க. அப்ப இவனுக்கு ஐயோ அப்பதான் நம்பர் சொல்லவே இல்லையே, அப்படியே போயிட்டாங்களே, என்ன செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றான், ஆபீஸ்க்கு போன் பண்றான். ரிங்கு போயிட்டே இருக்கு. அப்புறம் வீட்டுக்கு போன் பண்றான். வீட்லயே ரிங்கு அடிச்சுட்டே இருக்கு. நைட்டு 9 மணிக்கு மேல அவங்க கிளந்து போன் வரும், நம்பர் சொல்லுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்து காத்துட்டு இருப்பான். ஆனா போன் வரவே வராது. என்ன பண்ணுவான், ஃபாஸ்டா வீட்டுக்கு ஓடுவான். ஓடி போய் வில்ல எடுத்துக்குவான். எடுத்துக்கிட்டு ரயில்வே ஸ்டேஷன் போவான். அந்த நேரத்துல எல்லா ட்ரெயினும் வந்து போயிட்டு இருக்கோம். பஸ் ஸ்டாப் போனா அங்கேயும் எல்லா பஸ்களும், இரவு பஸ்கள் எல்லாமே போயிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் என்ன பண்றான், லாரி பிடிச்சு திருச்சிக்கு போய் அங்கிருந்து டாக்ஸி, டெம்போ அப்படி சொல்லிட்டு பல வகைகள்ல பிரயாணம் செஞ்சு என்ன பண்றான், எக்மோருக்கு வந்து சேர்றான். அதுக்கப்புறமா ஒரு ரூம், எக்மோருக்கு ஸ்டேஷனுக்கு எதிர்க்க ஒரு ரூம் எடுக்கிறான். அப்ப எடுக்க போகும்போது அந்த ஹோட்டல் வாயில வந்து, ஹோட்டல் வாசல் இருக்கும்ல, அந்த இடத்துல வந்து ஒரு பெண் வந்து இவனை பார்த்து கேக்குது, என்னங்க அது வில்லா அப்படின்னு கேட்கும். ஆமாங்க அப்படின்னு அவன் சொல்லுவான். அப்படியே அது யோசிக்கும் போதே அந்த மாதிரி ஏன்னா சினிமால இருந்தீங்களா அப்படின்னு கேட்கும். ஆமா அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுவான், அந்த 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 லாட்ஜில ரூம் போட்டு மேல போவான். அதுக்கப்புறமா என்ன பண்ணுவான், அங்க இருந்து திருப்பி அந்த புருஷோத்தமன் அவங்களோட முதலாளி வீட்டுக்கு போன் பண்ணுவான். ஆனா போனை எடுத்தது வந்து ஒரு ஆணு. யார் வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. மிஸ்ஸஸ் புருஷோத்தம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொன்னா அந்த அம்மா யாருக்கிட்டயுமே பேச மாட்டாங்களே, ப்ளீஸ் கொஞ்சம் அர்ஜென்ட்டுங்க, அவங்க கையில பேசணும் அப்படின்னு இவன் சொல்லுவான். சரி பேர் சொல்லுங்க அப்படின்னு. மரக்குடி கிராமத்துல ரிலேஷனு நந்தகுமார்னு சொல்லுங்க அப்படின்னு இவன் சொல்லுவான். சொன்ன உடனே இருங்க மிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இவன் போய் சொன்ன பின்னரு, அதுக்கப்புறமா இவன் போய் சொன்ன பின்னரு திருப்பி வருவான். வந்து ஹலோ, யாரும் அந்த மாதிரி ரிலேஷன்லாம் அவங்களுக்கு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு போனை டக்குன்னு வச்சுட்டாங்க. இதுக்கப்புறம் இவன் என்ன பண்றான், ரூமுக்கு போய் அப்படியே புலம்பிக்கினே இருக்கிறான். அப்புறம் ரூம் பாய் இவன் என்ன பண்றான், ஒரே மந்தாகினி மந்தாகினி மந்தாகினின்னு புலம்பினே இருக்கிறான்.
அப்ப வந்து அந்த ரூம் பாய் என்ன பண்றான், லாட்ஜுக்கு அந்த மந்தாகினிய ஒரு பொண்ணை கூட்டு வருவான். கூட்டு வந்துட்டு அந்த பொண்ணு நீதான் மந்தாகினின்னு சொல்லி கூட்டு வருவான். அந்த பொண்ணு வரும். அந்த பொண்ணு வந்தோடனே இவன் என்ன பண்ணுவான், ஆப்பிள் எடுத்து அந்த பொண்ணு தலையில வச்சு நான் அம்ப வச்சு அடிக்கிறேன், நீ வந்து கரெக்டா நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்றான். அந்த பொண்ணு என்ன பண்ணா, ஐயோ என் பேர் மந்தாகினி எல்லாம் கிடையாது, என் பேர் சுலோச்சனா அப்படின்னு சொல்லிட்டு கத்தும். அப்படின்னா நீ போயிடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவை சொல்லி அமுச்சிடுவான். அப்பமா காலையில எழுந்து என்ன பண்ணுவான், அந்த கமாண்டர் சீஃப் ரோடு இருக்கு இல்லையா, அங்கதான் வந்து அவங்களோட ஆபீஸ் இருக்கும். அந்த ஆபீஸ்க்கு போறான். போயிட்டு அந்த ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட சொல்லி விடுறான். அதுக்கப்புறமா அவங்க வந்து சொல்றாங்க நீங்க உள்ள போங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா இவன் உள்ள போறான். அப்ப அந்த முதலாளி புருஷோத்தம் சொல்றாரு, வாங்க ராதா, என்ன இவ்வளவு தூரம் அப்படின்னு கேக்குறாரு. இப்ப குடவுன்ல வந்து ஸ்டாக் தீர்ந்து போச்சு அப்படின்னு சொன்னா, மதுரையில டிமாண்ட் அதிகமாயிடுச்சு, அதனால மெட்ராஸ்ல வாங்கலாம் அப்படின்னு வந்தேன். ஏன் அப்படி நீங்க பர்சனலா வந்தீங்களா அப்படின்னு அவர் கேக்குறாரு. ஆமா நான் பர்சனலா வந்தேன் அப்படின்னு. அப்படியே வந்தேன், உங்களையும் பார்த்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். அப்படியா, சந்தோஷம். மந்தாகினி சொன்னா, அவளை நீங்க நல்லா கவனிச்சுட்டீங்களா, சந்தோஷமா திரும்பி வந்தா. இந்த ட்ரிப்ல அவளுக்கு கொஞ்சம் உடம்பு கூட நல்லா ஆயிடுச்சு, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதலாளி சொல்லுவாரு. தேங்க்ஸ் எல்லாம் வேணாம் முதலாளி அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா அப்படின்னு சொல்லிட்டு ராதா கேக்குறான். உடம்பு இல்ல, மனசு சரியில்லை அவளுக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. நீங்க மதுரையில இருந்த 2 நாள்ல ஏதாவது டிஃப்ரெண்டா பாத்தீங்களா அவகிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேக்குறாரு. ஆமா, ஒரு சில நேரத்துல இம்பல்ஸா ஏதாவது காரியம் செய்தாங்க, எல்லாத்தையும் சொல்றான். என்னென்ன பண்ணாங்களோ மதுரையில எல்லாத்தையும் அவங்க சொல்றான். ஆனா அந்த கடற்கரையில நடந்த விஷயத்தை தவிர மத்த எல்லா விஷயத்தையும் சொல்றான். அப்புறம் அவர் சொல்றாரு, மந்தாகினிக்கு வந்து தற்கொலை பண்ணிக்கணும்னு ரொம்ப ஆசை. இது வரைக்கும் 3 தடவை முயற்சி பண்ணிருக்கான். மதுரைக்கு போயிட்டு வந்த அப்புறமா தான் இப்ப அது குறைஞ்சிருக்கு. ஏன் ஏன் அப்பனா நீங்க அவங்கள அந்த மாதிரி இருக்கிறவங்கள தனியா எதுக்கு அனுப்புனீங்க மதுரைக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராதா கேக்குறான். என்ன பண்றது, பிடிவாதம் பிடிச்சா ரிஸ்க்கு. ஆனா என்ன பண்றது, நானா வந்து உங்க கூட நான் சிவகாசி வந்தப்பவே கவனிச்சேன், உங்களை மாதிரி ஒரு இளைஞர் தான் அவளை சமாளிப்பீங்கன்னு எனக்கு தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதனாலதான் நான் உங்க கூட அமிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்றாரு. சரி உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு அவரு கேக்குறாரு. இல்லைங்க அப்படின்னு சொன்னேன். சர்க்கஸ் விஷயத்தெல்லாம் சொல்றான், எனக்கு ஏற்கனவே தெரியும் அப்படின்னு அவர் சொல்றாரு. சரி சரி நீ கல்யாணமே பண்ணிக்காத, கல்யாணம் பண்ணிக்காத, நாங்க தான் வந்து தப்பு பண்ணிட்டோம். ஊருக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு முறையாவது போயிட்டு நீ அவளை போய் பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. ஒரு நேரம் நீ போனீன்னா நீ யாருன்னு கூட அவ கேட்டாலும் கேட்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லி வைப்பாரு. அவங்க எங்க இருக்கிறாங்கன்னா நம்ம அடையார் வீட்டுலதான் இருப்பா, நீ போய் பாருங்க அப்படின்னு சொன்ன. சரிங்கன்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றான், அப்ப என்ன பண்றாரு, அவரு போன் எடுத்து இவன் இருக்கும் போதே அவர் என்ன பண்றாரு, போன் எடுத்து மந்தாகினிக்கு போன் பண்றாரு. உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் மந்தாகினி, மதுரைக்கு போயிருந்தல, அப்ப ராதாகிருஷ்ணன் ஒருத்தர் இருந்தாரு, அவரை ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேக்குறாரு. அவர் என்ன பண்றா, அவர் வந்து இப்ப உன்னை பார்க்க வர போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவாரு. இவன் வெளியில இருந்து அவர் பேசுறத மட்டும் கேட்பான். என்ன நானும் வரணுமா அப்படின்ட்டு சொல்லுவாரு அவரு. நான் வந்து இன்னைக்கு 8:30 மணிக்கு தாமா வருவாரு, நான் வந்து வருவேம்மா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு காஞ்சிபுரம் வரைக்கும் நான் போனோம், நான் 8:30 மணிக்கு வருவேன் வீட்டுக்கு அப்படின்னு அவர் சொல்லுவாரு. அது வரைக்கும் நீ ஏதாவது செய்யி, ராதாகிருஷ்ணன் வந்து உன்னை பார்த்துட்டு போயிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவாரு. அதுக்கப்புறமா அந்த பைத்தியக்கார புத்தகத்தை மட்டும் நீ எடுத்து படிக்கவே கூடாது என்ன அப்படின்னு அவர் சொல்லுவாரு. இதெல்லாம் அவன் கேட்டுனே இருப்பான். அதுக்கப்புறமா போனை வச்சுட்டு வந்து, உன்னை பாக்குறதுக்கு விருப்பம் தெரிவிச்சுட்டா, அதனால நீ போப்பா, ஆபீஸ்கார எடுத்துன்னு போறதா இருந்தா போ, இல்லைன்னா நீ டாக்ஸி புடிச்சு போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. உன்னை பார்த்தா ரொம்ப சந்தோஷம் அடைவான்னு நினைக்கிறேன் நானு அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்றாரு. இவன் வந்து அடையாறுல அவர் கொடுத்த அந்த வீட்டோட அட்ரஸை வச்சுக்கிட்டு கண்டுபிடிக்கிற போறான். அந்த வீட்டை கண்டுபிடிச்சு போறதுக்குள்ள அவனுக்கு ஒரு விதமான ஜுரம் வருது, அதை அவன் வந்து உணர்றான் ராதா. அப்புறம் மந்தாகினிய மீண்டும் நம்ம வந்து தனியா சந்திக்க போறோம், மீண்டும் ஒரு கடற்கரை அனுபவம் கிடைக்குமா அப்படின்னு நினைக்கிறேன். சே, எப்படி நம்ம இப்படி நினைக்கலாம், அடையாறு கடற்கரை அருகில வீடு இருக்கிறதாலதான் நம்மளுக்கு அப்படி நினைக்க தோணுது போல அப்படின்னு நினைக்கிறான். ஆனா அவனுக்கு வெட்கமாவும் இருக்குது ராதாவுக்கு. அவங்க வீடு வந்து அந்த அஷ்டலட்சுமி கோயிலுக்கு அருகில இருக்குது, அந்த பிளாட் இருக்குது. இவன் போய் கதவை தட்டுறான். தட்டின உடனே ஒரு குட்டி பெண்ணு வருது. அந்த பொண்ணு வந்து கதவை திறந்து யார் வேணும் அப்படின்னு கேக்குது. அம்மா இருக்காங்களா அப்படின்னு இவன் கேக்குறான். அந்த பொண்ணு போய் கதவை சாத்திக்கிட்டு உள்ள போன கொஞ்ச நேரத்துக்குலாம் கதவு திறக்குது. மந்தாகினி வந்து ஒரு கருப்பு வெல்வெட்டு கவுன் அணிஞ்சிருக்கிறா. அவ பார்க்கும்போதே அப்படியே அவனுக்கு ரொம்ப அழகா இருக்கிறா. உங்களை பத்தி புருஷோத்தம் போன் பண்ணிச்சு,
நீங்க தான் என்ன மதுரையில 2 நாள் சுத்தி காட்டுனீங்களா அப்படின்னு கேட்கும். ஆமாங்க அப்படின்னு இவன் சொல்லுவான். வாங்க உட்காருங்க, உங்க வீட்டுல எல்லாரும் சௌக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு மந்தாகினி கேட்பாங்க. எங்க வீட்டுல யாருமே இல்லையே, உங்களுக்கு தான் தெரியுமே அப்படின்னுவான். அப்படியா, நான் உங்க வீட்டுக்கு வந்தேனா அப்படின்னு கேட்பாங்க. கேட்டுட்டு அந்த சின்ன பொண்ணு பேரு மல்லி, அத போய் நீ போய் காஃபி கொண்டு வாமா அப்படின்னு சொன்ன பின்னாடி அந்த பொண்ணு உள்ள போவோம். உள்ள போன உடனே ராதா, ஐ ரிமெம்பர் எவ்ரிதிங், அந்த பொண்ணு பக்கத்துல இருந்ததால அப்படி நடந்துக்கினேன் அப்படின்னு சொல்லி சோபாவுல உட்காரும். அதுக்கப்புறமா ஐ திங்க் ஐ எம் பிரெக்னன்ட் அப்படின்னும். அப்புறம் நான் இன்னும் என் புருஷ் கிட்ட சொல்லல அப்படின்னு சொல்லுவோம். வில்ல கொண்டு வந்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்கும். நீங்க கொடுத்த அம்ப பாருங்க, மாட்டி செவுத்துல வச்சிருக்கிறேன் அப்படின்னு காமிக்கும். அப்புறம் அந்த பொண்ணு என்ன பண்ணுவா, அந்த காஃபி எடுத்துட்டு வருவா. அப்ப காஃபி எடுத்துட்டு வந்து கொடுத்த உடனே, மல்லி நீ போய் லாண்டில போய் துணியெல்லாம் வந்து தேய்ச்சிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிடும். சரிம்மான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போயிடும். அதுக்கப்புறமா இவ சொல்லுவான், புருஷோத்தமன் வர்றதுக்கு 1 மணி நேரம் ஆகும், வாங்க வந்து பக்கத்துல உட்காருங்க அப்படின்னு சொல்லுவான். அப்புறமா இவன் போய் இந்த ராதாவா இவன் போய் உள்ள போய் உக்காந்த உடனே, ராதா உங்களை நான் பார்த்த உடனே எனக்கு உங்களை புடிச்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கைய புடிச்சுக்கும். அதுக்கப்புறமா அவன் அந்த அம்மா கையில ஒரு புக் வச்சுட்டு இருப்பாங்க. அப்ப ராதா கேட்பான், என்ன புக் இதுன்னு. டையிங்னு போட்டிருக்கோம். ஏங்க டையிங்ன்ற புக்கை படிக்கிறீங்க, லிவிங் ஏதோ உங்களுக்கு புக் இல்லைங்களா அப்படின்னு சொல்லிட்டு ராதா கேட்பான். எனக்கு டையிங் தான் பிடிக்கும். ஃபாரின்ல எல்லாம் ஒரு வருஷத்துல 160 கொலை நடந்ததுன்னா 6000 தற்கொலை நடக்குது தெரியுமா ராதா அப்படின்னு. எனக்கு நீங்க அழகா இருக்கிறீங்க, அதை தவிர வேற எதுவுமே தெரியல மந்தாகினி அப்படின்னு இவன் சொல்லுவான். திரும்பி மந்தாகினி மந்தாகினி பேசுற திரும்பி பேசுறான். ஒரு ஆள் உயிரோட இருக்கானா இல்லையானா அப்படின்னு, இல்லையா அப்படின்றத ஊர்ஜிதம் பண்ணணும் அப்படின்னா எப்படி நம்ம பண்ணுவோம், அவன் செத்தாதானே அப்படின்னு திடீர்னு கேட்கும். இப்ப வந்து ராதா வந்து அந்த அம்மா வினோதமா பாப்பான். ஏங்க நீங்க படிக்கிற புஸ்தகங்களும் நல்லா இல்ல, நீங்க இந்த மாதிரி பேசுற பேச்சும் சரியில்லை, நான் வந்து ஒரு புக்கு தரேன், அர்த்தமுள்ள இந்து பதம் தரேன், அதை படிங்கன்னே அந்த அதெல்லாம் எனக்கு புரியாது ராதா அப்படின்னு சொல்லும். அந்த நேரத்துல காரோட ஹாரன் சத்தம் கேட்கும். முதலாளி வராரு அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுவான், நான் ரெஸ்ட் ரூம் போறேன், பாத்ரூம் போறேன்னு சொல்லிட்டு எழுந்து போயிடுவான். அப்போ அவர் வருவாரு. உள்ள வந்து ஹாய் மந்தாகினின்னு சொல்லிட்டு, ஏன் இப்படி ட்ரெஸ்ஸ போட்டிருக்கிற, ஒழுங்கா அலங்கோலமா இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஆள் வந்தானா ராதா அப்படின்னு கேட்பாரு. வந்தாரு, இந்த பாத்ரூம் போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்லும். சரி, எனக்கு புக்ஸ் வாங்கிட்டு வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்காரர்கிட்ட கேட்கும். வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லுவோம். மருந்து வாங்கிட்டு வந்தீங்களான்னு கேட்கும். இல்ல மறந்து போயிட்டேன் அப்படின்னு அவர் சொல்லுவாரு. ஓ புருஷ், உன்னை கத்தியால குத்தி கொல்ல போல இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு மந்தாகினி வந்து புருஷோத்தமனை பார்த்து சொல்லுவோம். அப்போ ராதாகிருஷ்ணன் வந்து அந்த நேரத்துல பாத்ரூம்ல இருந்து வெளியில வருவான். வந்த உடனே ராதா பேசினியா மந்தாகினி கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்பாரு. அவளுக்கு வந்து அவ வந்து அவளுக்கு உன்ன ரொம்ப பிடிக்கும், நீ பேசினியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேக்குறாரு. அதுக்கப்புறமா நான் பேசினேன்னு சொன்னோன்னு அப்ப அது உடனே சொல்லுவோம், ராதாகிருஷ்ணன் இவர் வந்து மருந்து வாங்கிட்டு வரல பாருங்க, அதனால நான் வந்து உங்க கூட ஓடி வர போறேன், உங்க சம்பளத்துல என்னை வச்சு நீங்க காப்பாத்த மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அது கேட்கும். கேட்டோடனே இவர் வந்து புருஷோத்தமன் சொல்வாரு, ஜோக்ஸ் அப்பார்ட் மந்தாகினி, டாக்டர் வந்து அந்த மருந்த வேண்டாம்னு சொல்லிட்டாரு, உனக்கு வந்து உடம்பு நல்லா ஆயிடுச்சு, அதனாலதான் நான் மாத்திரை வாங்கல அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்லுவாரு. சொன்னோடனே நீங்க மாத்திரை குடுக்கலன்னா நான் எப்படி நைட்ல தூங்க முடியும், என்னால தூங்கவே முடியாது அப்படின்ட்டு இது ஒரே கத்தும். சரி நான் மருந்து வாங்குறதுக்கு ஏற்பாடு பண்றேன், எங்க மல்லி குட்டி அப்படின்னு கேட்பாரு. அவள் லாண்ட்ரிக்கு போயிருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்லுவாரு. அப்போ ராதா நீங்க என்னைக்கு கிளம்புறீங்க மதுரைக்கு அப்படின்னு கேட்பாரு. நான் இல்லைங்க, நான் நாளைக்கு காலையில போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்றான். சரி அப்பனா காலையில வரீங்களா ராதாகிருஷ்ணன், நிறைய காரியம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு இயல்பா சொல்லிட்டு ஒரு சிரிப்பு சிரிக்கும். அவனுக்கு வந்து வெட்கமா இருக்கும். என்னவோ உங்களை என் ஒய்ஃப்க்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. அப்புறமா கேக்குறாரு, சரி நீங்க எங்க தங்கியிருக்கீங்க ராதாகிருஷ்ணன் சொல்லி கேக்குறாரு. அப்ப அவன் சொல்றான், எக்மோர் ஹோட்டல்ல ஹோட்டல் சித்தார்த் அப்படின்னு சொன்னா, சரி நாளைக்கு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்றாரு. அந்த அம்மா மந்தாகினே சொல்லுது. அதுக்கப்புறம் அவன் என்ன பண்றான், ஹோட்டலுக்கு வரான். ஹோட்டலுக்கு வந்து படுக்கிறான். அந்த பொண்ணு நார்மல் இல்ல அப்படின்றது அவனுக்கு தோணுது. மந்தாகினி ஒரு புதிரு, நாளைக்கு வர சொல்லி இருக்கிறா, பேசாம நம்ம ஊரை பார்க்க போயிடலாம் அப்படின்னு நினைச்சுக்கினே என்ன பண்றான், கண்ணை மூடி தூங்கிருப்பான். விடிஞ்சதும் விடியாததுமா அவனோட ரூம் கதவு குச்சியால தட்டுறாங்க. அந்த சத்தம் கேட்டவனே வந்து யாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூமோட கதவை திறக்கிறான். வெளியில போலீஸ் நிக்குது. ஓப்பன் அப்படின்னே அவன் வந்து கதவை திறக்கிறான். ராதா நீங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு
ராதா என்கிற ராதாகிருஷ்ணன் நீங்க தானே அப்படின்னா ஆமாங்கன்னு. என்பி என்டர்பிரைசஸ் மதுரை டிப்போ அசிஸ்டன்ட் மேனேஜர் ராதாகிருஷ்ணன் நீங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் திருப்பி கேக்குறாரு. ஆமாங்க. நீங்க மிஸ்ஸஸ் புருஷோத்தம் அவங்கள நேத்து சந்திச்சீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேக்குறாரு. ஆமாங்க. நேத்து சாயங்காலம் எத்தனை மணிக்கு அவங்க வீட்டுக்கு போனீங்கன்னா 7:30 மணிக்கு இருக்கும். நான் அவங்க வீட்டுல இருந்து கிளம்பிட்டேன் உடனே அப்படின்னு சொன்னா, ஏங்க அப்படின்னா அந்த அம்மா செத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்மேன் சொல்றாரு. ஐயோ என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் அழறான். ராதா மிஸ்டர் கொஞ்சம் வரீங்களா போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்மேன் கூப்பிடுறாரு. ஏங்க என்ன அரெஸ்ட் பண்ண போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேக்குறான். இல்லங்க வண்டியில வந்து ஏறுங்க. ஜீப்ல போகும்போது என்ன பண்றாரு, அவன் ஜீப்ல ஏறி போறாங்க. அப்போ போலீஸ்மேன் கேக்குறாரு, கடைசியா அவங்க கிட்ட என்ன சொன்னாங்க உங்ககிட்ட அப்படின்னு சொல்லி கேக்குறான். நாளைக்கு பாக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஏங்க சார் ஹார்ட் அட்டாக்கா? இல்ல, இயற்கையான மரணம் இல்லை. ஹார்ட் அட்டாக்கும் இல்ல, இயற்கையான மரணமும் இல்ல. கிச்சன்ல வந்து அவங்களோட பாடி கிடந்தது. மார்புல பூரா ஒரு அம்பு குத்தி இருக்குது. அவங்க கையால பிடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அந்த அம்ப. குத்திக்கிட்டாங்களா இல்ல எடுக்க முயற்சி பண்ணாங்களான்னு தெரியல. கொலையா தற்கொலையா தீர்மானிக்கவே முடியல எங்களால. புருஷோத்தமன் சொன்னாரு அம்பு உங்களுதுதான்ட்டு. அதனால அவங்கள வந்து உங்களை ரொம்ப பிடிக்குமா, அவங்கள உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்மேன் கேக்குறாரு. இவன் எல்லா விஷயத்தையும் சொல்றான். அந்த கடற்கரையில நடந்த விஷயத்த மட்டும் சொல்ல மாட்டான். அம்பு குடுத்திருக்கிறீங்க. ஆமாங்க பரிசா கொடுத்தேன். நேற்று நீங்க பரிசா குடுத்தா மாதிரி குடுத்துட்டு நீங்களே குத்திட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்மேன் கேக்குறாரு. ஐயோ நீங்க என்ன சொல்றீங்க, ராத்திரி ஹோட்டல்ல தான் இருந்தியா அப்படின்னு போலீஸ்மேன் கேக்குறாரு. ஆமாங்க நான் ஹோட்டல்ல தான் இருந்தேன். யாருன்னா சாட்சி சொல்லுவாங்களா அதுக்கு அப்படின்னா சொல்லுவாங்க, நான் இங்கதான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. ராத்திரி 11 மணி வரைக்கும் அந்த அம்மாவை பார்த்தவங்க இருக்கிறாங்க. அதுக்கு அப்புறமாவதான் இந்த சம்பவம் நடந்திருக்குது. புருஷோத்தமன் வந்து 8:30 மணிக்கு காஞ்சிபுரத்துக்கு போயிட்டாரு. அவரு டீலர் கான்ஃபரன்ஸ் தான், அதனால அவருக்கு நாளைக்குதான் அவரு வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரு போயிட்டாரு. அதுக்கப்புறம் நாங்க அவங்களுக்கு இவங்க இறந்துட்டுதான் நாங்க இப்ப அவருக்கு தகவல் சொல்லியிருக்கோம். அவர் வந்துட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அவர் வந்துட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்து ராதா கிட்ட சொல்றாரு. கரெக்டா சொல்லுங்க, அந்த அம்மா தற்கொலை பண்ணிக்கிற டைப்னு தோணுச்சா அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்மேன் கேக்குறாரு. ஆமாங்க. இவன் யோசிச்சு பாக்குறான். ஆமாங்க நேத்து கூட ஒரு புஸ்தகம் கையில வச்சிருந்தாங்க, டையிங் அப்படின்ற ஒரு புக் வச்சிருந்தாங்க. உயிரோட இருக்கு இருக்கமா இல்லையாங்கிறது செத்தாதான் புரியும் அப்படின்னு வேற சொன்னாங்க. ஆனா அவங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்னு இவன் சொல்லுவான். நீங்க ஏதாவது என்கிட்ட மறைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்மேன் கேட்பாரு. இல்லங்க. சரி வாங்க அப்படின்னா எங்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ராதா கேக்குறான். மார்ச்சரிக்கு தான் போறோம் அப்படின்னு. காலையில இவங்க அந்த மார்ச்சரிக்கு வராங்க. ஏர்லி மார்னிங் ஜிஹெச்சோட காரிடர்ல அந்த நேரத்துல புருஷோத்தமன் வந்து காத்துக்கிட்டு இருக்காரு. ராதா போய் என்ன பண்றா, முதலாளியோட அருகில நின்னுன்னு மாலையா கண்ணீர் விட்டு அப்படியே அழுகுறான். புருஷோத்தமனும் மௌனமா அழுதுட்டு இருக்கிறாரு. அவர் வந்து கருப்பு கண்ணாடி போட்டிருந்தாரு. அத வந்து நீக்குறாரு. நீக்கிட்டு என்ன சொல்ற, ராதா போயிட்டாப்பா, நேத்து பார்த்தோமே பேசினோமே போயிட்டாலே, கொஞ்சம் அசந்துட்டப்பா, தனியா விட்டுட்டேன், போயிட்டா. ஐயோ இப்படி பண்ணிப்பான்ட்டு தெரிஞ்சுன்னா நான் அமிச்சே இருக்க மாட்டேன். இவன் உடனே சொல்றான், நான் கூட அந்த அம்ப குடுத்துருக்கவே மாட்டேன் சார் அப்படின்னு சொல்றான். ஆனா நான் எதுவும் செய்யல அப்படின்னு சொல்லிட்டு இவன் அவர் காலை பிடிச்சுன்னு அழுகுறான். சேச்சா எழுந்துரு ராதாகிருஷ்ணா, நீ எதுவும் செய்யல. அப்படி யார் சொன்னாங்க? இன்ஸ்பெக்டர் கேக்குற கேள்வி எல்லாம் பார்த்தா என் மேல சந்தேகப்படுறா போலதான் இருக்குது. அம்பு என்னோடது தானே, அது தவிர என்னோட தப்பு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறான். அப்படி பார்த்தா என் மேல கூட தான் வந்து சந்தேகப்படுவாங்க. நல்ல வேலை நான் ஊர்ல இல்ல, கவலைப்படாத, இது வந்து சூசைட் கேஸ் தான் அப்படின்ட்டு அவர் சொல்லுவாரு. எதுக்கையா இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு. ராதா நான் வந்து அவளை பத்தி உங்ககிட்ட கொஞ்சம் தான் சொல்லியிருக்கேன். அவளை பத்தி சொல்லாத விட்ட விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்போ வந்து இன்ஸ்பெக்டர் வராரு. போஸ்ட்மார்ட்டம் வந்து இப்பதான் துவங்கியிருக்காங்க, இன்னும் 3 மணி நேரம் ஆகும் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. அப்ப ராதாகிருஷ்ணன் அப்போ போலீஸ்மேன் திருப்பி கூப்பிடுறாரு இன்ஸ்பெக்டர். ராதாகிருஷ்ணன் உங்ககிட்ட நிறைய விசாரிக்க வேண்டியிருக்குது, வாங்க போலாம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப ராதா வந்து முதலாளிய பாக்குறான். அப்ப அவர் முதலாளி என்ன சொல்ற, உண்மையை சொல்லுங்க, உங்க மேல யாரும் சந்தேகப்படல அப்படின்னு சொல்றாரு. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன அப்புறமா நீங்க அப்ப இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு, நீங்க ஏன் புருஷோத்தமன் கிட்ட நாங்க உங்களை சந்தேகப்படுறதா சொன்னீங்க
அப்படின்னு கேக்குறாரு. நீங்க கேக்குற கேள்வி அப்படிதானே சார் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ராதா சொல்றான். போலீஸ் வந்து கடமையை செய்ய வேணாமா? எல்லா கோணங்களிலும் பார்க்கறது வந்து அவங்களோட நியாயம் இல்லையா? நாங்க சந்தேக பேர் வழிங்க. உங்க மேல தப்பு இல்லைன்னா நீங்க பயப்படவே வேணாம். இந்த அம்மா பேர்ல நிறைய சொத்து இருக்கு. முதல் சந்தேகம் அவளோட கணவர் மேலதான் எங்களுக்கு. ஆனாலும் உங்க மேலயும் எங்களுக்கு சந்தேகம் இருக்குது. ஒரு எஜமானி அம்மா உங்க ரூமுக்கு வந்து அம்பு வேணும்னு கேட்டதையும் நீங்க தந்ததே எங்களால நம்ப முடியல. வில்ல அதுக்கப்புறமா வில்ல வேற எடுத்துக்கிட்டு நீங்க மெட்ராஸ் வந்துக்கிறீங்க. அதையும் எங்களால நம்ப முடியல. ஏற்கனவே வேற நீங்க ஒரு பெண்ணோட மார்பின் மேல அம்ப எய்திருக்கிறீங்க. இந்த பெண் மேல அம்ப எய்திருக்க மாட்டீங்க அப்படின்றது என்ன நிச்சயம்? நீ சொன்னதுல இது வரைக்கும் 10% கூட உண்மை இல்ல. நல்லா யோசிச்சு சொல்லு. எதுக்காக அவங்கள கொன்ன? ஏதாவது எமோஷனலா, இல்ல நகையா, பணமா, இல்ல ஏதாவது இருந்தா சொல்லிடு எங்க கிட்ட உண்மையா அப்படின்னு போலீஸ்காரர் கேக்குறாரு. ஐயோ இல்லவே இல்லைங்க. நீங்க மதுரையில இருந்து வந்த அன்னைக்கு அந்த அம்மா கரெக்டா அன்னைக்கு பார்த்து மார்பிள அந்த அம்ப எடுத்து குத்திக்கிட்டாங்களா? இதுக்காக வந்தீங்களா நீங்க? நீங்களா வந்தீங்களா இல்ல உங்களை யாராவது கட்டாயப்படுத்தி வர சொன்னாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. உண்மையை சொல்லுங்க அப்படின்னோடனே இவனுக்கு இன்னும் நம்ம எதையும் மறைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு கடைசியில அந்த கடற்கரையில என்ன விஷயம் நடந்ததோ அதையும் சொல்லிடுறான். அதுக்கப்புறமா தான் நான் வந்து அவங்க மேல பைத்தியம் ஆயிட்டேன். அதனாலதான் நான் அவங்கள வந்து பாக்குறதுக்கு வந்தேன் அப்படின்னு அவருக்கு இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிற கதை அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீங்க சர்க்கஸ்ல வேலை போயிடுச்சுன்னு சொன்னீங்களே அத பத்தி புருஷோத்தமனுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. ஆமாங்க தெரியும் அப்படின்னு சொன்னோடனே, சரி இப்ப நான் சொல்ற கதையெல்லாம் கேளுங்க ராதாகிருஷ்ணன். நான் சொல்றத நீங்க கவனமா கேட்கணும். உங்களுக்கு நடந்தது எல்லாமே முன்கூட்டியே திட்டமிட்டு நடந்ததுன்னு வச்சுக்கோங்க ஒரு பேச்சுக்கு அப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. புருஷோத்தமனுக்கு மந்தாகினி அப்படின்னு ஒரு மனைவி இருக்காங்க. அவங்க பேர்ல நிறைய சொத்து இருக்குது. மனைவி இறந்துட்டா எல்லா சொத்துக்களும் புருஷோத்தமனுக்கு தான் வரும். இதுதான் உண்மை. அவர் தான் பெரிய கம்பெனி அதிபதி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ராதாகிருஷ்ணன் கேக்குறான். அந்த கம்பெனி லாஸ்ட்ல ஓடுதுன்னு நினைச்சுக்குங்க. அவர் பண தேவைக்காக கொள்வாரா மாட்டாரா? அத ஒரு தற்கொலை போல காட்டணும். தற்கொலை மாதிரி காட்டணும். அவங்களுக்கு தற்கொலை பண்ணிக்கிறதுக்கான இச்சை அதிகமா இருக்குது. அத மாதிரி பாவலா காட்டணும். அதை நிரூபிக்கிறதுக்கு சாட்சி சொல்றதுக்கு உன்ன மாதிரியான ஒரு ஆள் வேணும். அதுக்குதான் வந்து உன்னை வந்து உபயோகப்படுத்திட்டு இருக்கிறாருன்னு வச்சுக்க. எப்படிங்க அம்பால குத்திக்கிட்டாங்களே, அதனாலதான் அந்த அம்புக்கு சொந்தக்காரன் நீங்க தானே. நாங்க வந்து கேஸ இன்வெஸ்ட் பண்ணும்போது இந்த அம்புக்கு சொந்தக்காரன் யாருன்னு சொல்லிட்டு உங்களை போலீஸ் தேடி வந்து கேட்டா நீங்களும் என்ன சொல்லுவீங்க? ஆமா நான் தான் எந்துதான் சொல்லுவீங்க. அதுக்கப்புறம் அந்த அம்மா ஒரு மாதிரி அடிக்கடி சாவை பத்தி பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கேத்த மாதிரி அதுக்கேத்தபடி சம்பவங்கள்லாம் அமைச்சா எப்படி? அதுதான் சாத்தியம். எங்கேயாவது ஒரு மனைவி இன்னொரு ஊருக்கு வந்து இன்னொருத்தன் கிட்ட போய் எனக்கு சாவறதுல ஆசைன்னு சொல்லுவாங்களா? அது அவரோட மனைவி இல்லைன்னா அப்படின்னு இன்ஸ்பெக்டர் வந்து ஒரு கொஸ்டின் வைக்கிறார். ஐயோ என்ன சொல்றீங்க சார்? ஆமா நீங்க வந்து உங்களை வந்து சந்திச்சது வந்து உண்மையான புருஷோத்தமனோட மனைவி மந்தாகினி இல்லைன்னா அப்படின்னு அவன் கொஸ்டின். அப்ப இறந்தது யாருங்கய்யா? அப்ப இறந்தவங்க உண்மையா உயிரோட இருப்பாங்க. அப்ப இறந்தது உண்மையா? அப்ப நான் என்ன சந்திச்ச மந்தாகினி இல்ல. உங்களை வந்து உங்களை வந்து சந்திச்சது வந்து அந்த உண்மையான மந்தாகினி இல்ல. உங்ககிட்ட இருந்து அம்பு வாங்கி வந்ததும் செட்டப் பண்ண மந்தாகினி. நேத்து மாலை நீங்க சந்திச்சீங்க பத்தியா, அந்த மந்தாகினியும் உண்மையான மந்தாகினி இல்ல. நீங்க சந்திச்சுட்டு வந்த பின்னரு புருஷோத்தமன் வந்து அம்ப வச்சு அவங்கள கொலை செஞ்சுட்டு தற்கொலை செஞ்ச மாதிரி செட்டப் பண்ணிட்டு காஞ்சிபுரம் போயிட்டாரு. சந்தேகம் முழுவதும் உன் மேல திரும்பபடி எங்களுக்கு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்கார் சொல்றாரு. அப்ப சாரோட மனைவி வேறா, என்ன வந்து சந்திச்சது வேறா அப்படிங்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேக்குறான். ஆமா அப்படி நடக்கிறதுக்கு கூட ஒரு சாத்தியம் இருக்கலாம்னு நினைக்கிறேன். எதுக்கும் நீங்க வந்து பாடிய அடையாளம் காட்டணும் வாங்க அப்படின்னு கூப்பிடுறாரு. இவன் ஜீப்ல ஏறி ராதாகிருஷ்ணன் வந்து ஜீப்ல போறான். அவன் ஜீப்ல போகும்போது அவனோட உடல்லாம் நடுங்குது, குரல்லாம் நடுங்குது. என்ன ஒரு வினோதமான கடமை எனக்கு. ஒரு பிணத்தின் முகத்தை அடையாளம் கண்டு இவள்தான்
இவள் இல்லை என்ற ஒரு வார்த்தையில ஒரு மகா குற்றம் தீர்மானிக்கப்பட போகிறது அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இவன் போறான். அப்ப ராதாவும் இன்ஸ்பெக்டரும் அந்த ஹாஸ்பிட்டல் போறாங்க. அப்ப அந்த ஆம்புலன்ஸ்ல அந்த பிணத்தை வச்சு எடுத்து கரெக்டா அந்த ஆம்புலன்ஸ் புறப்படுற நேரத்துல இன்ஸ்பெக்டர் என்ன பண்றாரு, ஹோல்டிட் சொல்லிட்டு அந்த வண்டியை நிறுத்துறாரு. உள்ள வந்து புருஷோத்தமன் அந்த உக்காந்துட்டு இருப்பாரு, பெட்டியில போட்டிருப்பாங்க. இன்ஸ்பெக்டரை பார்த்து எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிஞ்சிருச்சு, பாடியை ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னு, சரி சார் நீங்க இஃப் யூ டோன்ட் மைண்ட் நீங்க நான் வந்து அந்த சவத்தோட முகத்தை பார்க்கணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் சார் சொல்றாரு. உடனே புருஷோத்தமன் சொல்ற, ஏன் சார் ப்ளீஸ் என் நரகத்தை இன்னும் நீங்க அதிகப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அழுகுறாரு. நான் வேற ரொம்ப நொந்து போயிருக்கேன், இல்ல ஒரே ஒரு தடவை பாக்குறதுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. அவரு கொடுக்க மாட்டாரு. எதுக்காக நீங்க பொட்டியில போட்டு மூடி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. அப்ப அவர் என்ன சொல்றாரு, மந்தாகினி வந்து கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. சரி பரவாயில்ல, எப்படியா இருந்தாலும் அந்த பெட்டியை நாங்க ஓபன் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இவர் வந்து திருப்பி புருஷோத்தம் என்ன சொல்றாரு, இப்படி வந்து ஒரு ரிலீஸ் பண்ண பாடிய இந்த மாதிரி அவமதிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அவர் விடவே மாட்டாரு. அப்போ இன்ஸ்பெக்டர் வந்து நீங்க இப்ப இந்த பெட்டியை ஓபன் பண்ண போறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு, நீ இந்த மாதிரி பண்றது உங்க மேல எனக்கு சந்தேகத்தை அதிகப்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. என்ன சந்தேகம்னா, நீங்க தான் உங்க மனைவியை கொன்னுட்டீங்க அப்படின்னு இவர் வந்து கத்துறாரு. வாட் நான்சென்ஸ் அப்படின்னு கத்துறாரு. ஒரு தனி மனுஷனுக்கு உள்ள உரிமைய இப்படி அதே அராஜகமா நீங்க பறிக்கிறீங்க. அவன் சோகத்துல இருக்கும்போது இப்படி நீங்க வந்து குரூரமா வந்து குறுக்கிடுறீங்க. இது வந்து போலீஸ் ராஜ்யம் இல்ல, கெட் அவுட் அப்படின்னு அவர் வந்து திருப்பி கத்துறாரு. இப்ப இன்ஸ்பெக்டர் வந்து கோவமா நீங்க நகருங்கன்னு சொல்லிட்டு அவரை வேகமா தள்ளி விட்டுட்டு அந்த வண்டிக்குள்ள முரட்டுத்தனமா ஏறி அந்த சவப்பெட்டியோட மூடிய அவசரமா திறக்கிறாரு. கூப்பிடுறாரு, வாயா ராதாகிருஷ்ணா, பாரு இதுதான் நீ பார்த்த சந்திச்ச பழகின மந்தாகினியா. ராதாகிருஷ்ணன் வந்து அந்த முகத்தை பாக்குறான். சொல்லியா இதுதான் நீ பார்த்த மந்தாகினியா. இப்ப வந்து அவன் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லணும், ஆம் அப்படின்னா இல்ல. இந்த இடத்துல கதையோட முடிவை வாசகர்களோட கையிலேயே விட்டு விடுறாரு ஆசிரியரு. நீங்கள் என்ன பொய் சொல்ல போகிறீர்கள், ஆம் சொல்ல போகிறீர்களா இல்லைன்னு சொல்ல போகிறீர்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையை முடிச்சிடுறாரு. இந்த கதையோட ஆசிரியர் சுஜாதா. கதையின் பெயர் விரும்பி சொன்ன பொய்கள். நன்றி. இதான் புக்கு. அந்த புக்கு நினைச்சேன், சுஜாதா தான் நினைச்சேன் கதையை பொறுத்த வரைக்கும் அந்த போக்கு பார்த்துட்டு. பட் இந்த கதையை நான் படிச்சது இல்ல. நிஜமாவே ரொம்ப த்ரில்லர் அண்ட் அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட் அண்ட் டர்னிங்ஸோட இருந்தது. நீங்க சொன்னது, கதை சொன்னதும் ரொம்ப லைவ்லியா இருந்தது மாலதி. என்ஜாய்ட் ரீடிங், என்ஜாய்ட் லிசனிங். நல்லா இருந்தது. நன்றி. நன்றி மேடம். தேங்க்யூ மேடம். வித்தியாசமான கதையா இருக்கும், ஒரு வித்தியாசமா இருக்கட்டும் தான் சார் கொண்டு வந்தேன். ஆசிரியரோட அந்த ஆசிரியரோட உக்தி இப்படி எல்லாம் ஆசிரியர்கள் எழுதியிருக்காங்கல்ல, அதுதான். இதே மக்களை வந்து முடிவு வந்து சிந்திக்க. இதுல வந்து முக்கியமான விஷயம்னா கிளைமாக்ஸ்ல வந்து ஒவ்வொருத்தரோட அனுபவங்களை வச்சுதான் அவங்கவுங்க இதை டிசைட் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி விட்டுட்டாரு படிச்சு முடிச்சாங்கன்னா அவங்களோட பார்வை, ஒவ்வொருத்தரோட பார்வை இது இப்படி இருக்குமோ அது அப்படி இருக்குமோன்னு நினைக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், ஒவ்வொருத்தரோட அனுபவங்கள்ல இன்னும் யோசிக்க வைக்க வேண்டிய ஒரு நிலையை கொடுத்திருக்காருன்றது நான் நினைக்கிறேன். உங்களோட கருத்துக்கள் சார். சொல்லுங்க சார். மேடம் சூப்பரா இருந்துச்சு மேடம். ஒரு 1.5 மணி நேரத்துக்குள்ள த்ரில்லிங்கா ஒரு படம் பார்த்த மாதிரி இருந்துச்சு மேடம் எனக்கு. சரி, இல்ல நான் இதை எடுத்துட்டு வரலாமா அப்படின்ட்டு ரொம்ப யோசிச்சுதான் கொண்டு வந்தேன். என்கிட்ட இருந்தது இந்த புக்கு. சரி என்ன எப்படி இருக்குமோ ஜூம்ல இதை சொல்ல போறோமே அப்படின்னு ஒரு தயக்கத்தோட தான் வந்தேன் நான் அந்த கதையை எடுத்துட்டு. ஆனா முடிவு நம்ம டிசைட் பண்ணாம அவரே சொல்லி இருந்திருக்கலாமோன்னு தோணுச்சு எனக்கு. அதுதான் அவரு சுஜாதாவோட உக்தியா. அப்படிதான் நிறைய கதையில அவர் அது மாதிரிதான் விட்டுருப்பாரு. ஓகே, ஆனா ரொம்ப நல்லா இருந்துச்சு மேடம். அழகா சொன்னீங்க, நிஜமா சொல்றேன், ரொம்ப கியூட்டா இருந்துச்சு நீங்க சொன்னது. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ சார். நன்றி. தேங்க்யூ. ரேணு வாங்க வீட்டுக்கு
சொல்லுங்க சார் சிவகுமார் சார், வாங்க. நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்க முடிவு ரொம்ப ரொம்ப முடிவு பத்தி? ரொம்ப எக்ஸலண்டா சொன்னாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பிடிச்சிங்கம்மா நீங்க எனக்கு. சரிங்க சார். ஹேங் ஆயிடுச்சு நினைக்கிறேன். ரேணு இருக்கீங்களா? நல்லா சொன்னீங்க மாலதி மேடம். வேற யாரா பேசுங்க. பேசுங்க சார். ஹேங் ஆயிடுச்சு. நீங்க என்ன சொன்னீங்கன்னு கேக்கல. பேசுங்க சார், நீங்க ஆன் பண்ணி பேசுங்க. இல்ல மைக் மியூட்ல இருக்கு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்ததுமா. நானு கொஞ்சம் நடுவுல ஜெயகாந்தன் கதை நினைச்சேன். ஜெயகாந்தன் கதையா இருக்குமோ? அவர் தான் இந்த மாதிரி டிரைவரோட முதலாளி இதுக்குதான் சார் கொண்டு வரல. நான் யோசித்தோம் சொல்லலாமா வேண்டாமான்னு கூட யோசித்தோம். அதான் சுஜாதா கதையை நான் படிச்சது இல்ல. சுஜாதா கட்டுரை 1-2 படிச்சிருக்கிறேன். இந்த மாதிரி எழுதுவாருன்னு இப்ப பார்த்தா சுஜாதா கட்டுரைல படிக்கணும் போல இருக்கு. கதைகள்லாம் படிக்கணும் போல தோணுது. நமக்கு முடியறதா இல்ல. ஆனா ரொம்ப பிரமாதமா சொன்னீங்க. ரொம்ப 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 பிரமாதம். கடைசியில யாரையா போட்டு தள்ள போறான்னு நினைச்சேன். அந்த ராதா வந்து முதலாளியை போட்டு தள்ள போறான், இல்ல அந்த அம்மா போட்டு தள்ள போறான் அப்படின்னு நினைச்சேன். அந்த ஒரு நார்சிசம் கேரக்டர் அந்த மாதிரி எல்லாம் வருது. இல்ல ஒரு மனக்கோளாறு உள்ள ஒரு வைஃப் வச்சுக்கிட்டு மனநோயாளியோட மனைவி எப்படி கொள்றதுக்கு திட்டமிட்டு இருக்காருன்றதெல்லாம் சுஜாதா தவிர வேற யாரும் இது மாதிரி நினைச்சு பார்க்க முடியாது. அந்த ஆள் பயங்கரமான ஆளு. ரொம்ப நீங்க அருமையா பிடிச்சீங்க. நீங்க ரொம்ப பிடிச்சீங்க. குற்றவாளி கண்டிப்பா அந்த ஹஸ்பண்ட் தான். பெரிய நான் புருஷோத்தமா கேடிங்க இந்த மாதிரி பெரிய பெரிய கேடி பசங்களா இருக்க அந்த முதலாளிகளும் பெரிய பணக்காரங்க தான். அருமை அருமை எக்ஸலன்ட். இந்த மாதிரி ஏதாச்சும் நடந்திருக்கு அதை வச்சுதான் அவர் எழுதியிருக்காருன்னு தோணுது எனக்கு. இந்த மாதிரி ஏதாச்சும் நடந்திருக்கு சார், அதை வச்சுதான் அவர் எழுதியிருக்காருன்னு தோணுது எனக்கு. கண்டிப்பா கண்டிப்பா இருக்கும். கண்டிப்பா இருக்கும். கண்டிப்பா இருக்கும். சம்பவங்கள் நடந்திருக்கும், அவர் வாழ்க்கையில பார்த்திருப்பாரு. அதை வச்சு அவரு எழுதியிருக்காரு. இந்த விக்டிம்ஸ் எல்லாம் பாருங்க, புவர் டிரைவர்ஸும் புவர் ஒர்க்கர்ஸ் தான் டிரைவர்ஸ் ஆயிடுறாங்க. ஆமா ஆமா ஆமா. இவங்க ஆட்டத்துக்கு பலிக்கடா இருந்து இந்த டிரைவர்களும் உண்மை உண்மை. அருமை எக்ஸலன்ட். பாராட்டுகள் வாழ்த்துக்கள். வாங்க லதா மேடம். நல்லா நல்லா சொன்னீங்க மாலதி மேடம். இப்ப நான் எதுக்கு எடுத்தேன்னா, இப்ப விக்ரம் வந்திருக்குதுல்ல, அந்த விக்ரம் 87ல அந்த விக்ரம் வரும்போது அந்த ஸ்டோரி எழுதுனது சுஜாதா தான். ஆமா ஆமா. விக்ரம் வரவன் தான் எனக்கு அதனாலதான் இந்த புக் எடுத்தேன் நானு. என்கிட்ட இருந்துச்சு, சரின்னு இந்த புக் எடுத்தேன். வேற ஒண்ணும் இல்ல. இதுல வேற ஒண்ணும் இல்ல. காட்டுங்க. இதோ விரும்பி சொன்ன பொய்கள். விக்ரம் படம் பாத்துட்டீங்களா? இந்த விக்ரம் படம் பாத்துட்டோம் சார், பாத்துட்டோம். அவர் வந்து நம்ம அப்துல் கலாம் சாரோட கிளாஸ்மேட் தான் சுஜாதா. சுஜாதாவும் அப்துல் கலாம் வந்து 2 பேரும் கிளாஸ்மேட். அந்த இதுல எந்த NIT-ல 2 பேரும் ஒன்னா படிச்சிருக்காங்க. MIT அதான். ஒரே ஒரு கேள்வி. சொல்லுங்க சார். ஒரு வைஃபா 2 வைஃபா? சுஜாதா சார்க்கா தெரியல. தெரியல சார், நமக்கு அதெல்லாம் தெரியல. ஒரு வைஃப் தான் சார். டவுட்ஃபுல்லா இருந்தது எனக்கு. டவுட்ஃபுல்லா ஃபீல் பண்ண நானு. whether he was loyal to her wife பண்ற மாதிரி எனக்கு ஒண்ணுதான் சார். தெரியல, அதெல்லாம் தெரியல சார். அதெல்லாம் தெரியல சார். மேம் அந்த மார்ச்சரியில வந்து அவர் அடுத்து அந்த புருஷோத்தமன் கிட்ட ராதாகிருஷ்ணன் சொல்லுவார் இல்லையா, அப்போ நான் நினைச்சேன் புருஷோத்தமன் தான் கொன்னுக்கணும் அப்படின்னு லைட்டா டவுட் இருந்துச்சு எனக்கு. அதான் கரெக்டா. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பார்வை தான். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பார்வை. ஏன்னா வைஃப் கிட்ட பேச சொல்றது, திருப்பியும் சொல்றது, அப்படிங்கும் போது அந்த இடத்துல அவர் வருவாரோன்னு எனக்கு தோணுச்சு. ஆமா ஆமா கரெக்ட் கரெக்ட். நல்லா இருந்துச்சு மேடம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த இம்பல்சிவ் கேரக்டர் எல்லாம் இருக்கு. ஜனங்க கிட்ட இம்பல்சிவ் கேரக்டர் நிறைய இருக்கு. சட்டுன்னு உடம்பு மாறுறது, ஒரு நொடி பொழுதுல சடார்னு முடிவு எடுக்கிறது, அதெல்லாம் நிறைய உண்டு. பட் அந்த மாதிரி குணம் உள்ளவன் இப்படி நல்லவனாயி ஒரு மாதிரி ஆயிட்டு இப்படி போயிடுறான்றதெல்லாம் ஒரு நல்ல ட்விஸ்ட். நிறைய ட்விஸ்ட் நிறைய இருக்கு. ஆமா ஆமா சார். அதான் சார். ஓகே சரி.
தேங்க்யூ 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 சார், தேங்க்யூ. வாழ்த்துக்கள். எப்படிதான் உங்களுக்கு டைம் கிடைக்குது இப்படி எல்லாம் இல்ல சார், நான் தான் சொல்றேனே, எனக்கு அதான் அந்த விக்ரம் இப்ப வந்தது இல்லையா, அதனாலதான் எனக்கு இந்த புக் வீட்டுல வச்சிருந்தேன். சரி நம்ம சொல்லுவோம் அப்படின்னு தான் எடுத்து பார்த்துட்டு இவர்கிட்ட சொன்னேன். சரி இந்த கதை இப்படி இருக்கு, நம்ம ஜூம்ல சொல்லாமா, நல்லா இருக்குமா அப்படின்னு ஒரு தயக்கம் இருந்துச்சு எனக்கு. அதுக்கப்புறம் இவர் என்ன சொன்னாரு, சரி கதை ஒரு மாதிரி இருந்தாலும் அந்த ஃபைனல் எண்டிங் நம்ம நல்லா இருக்குது, அதனால நீ சொல்லலாம், ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொன்னாரு. அதனாலதான் கொண்டு வந்தேன், இல்லைன்னா கொண்டு வந்திருக்க மாட்டேன். ரியலி சூப்பர், ரியலி சூப்பர். நல்ல முடிவு. இது வந்து நல்ல இது ஒரு டிஃபரெண்டா இருக்குல்ல, எல்லாரும் கரெக்டா நீங்க கொண்டு வந்ததுதான் முக்கியம். இல்ல அதுல கொஞ்சம் எதனாச்சும் தொய்வு ஏற்பட்ட ஒரு மாதிரி ஆயிட்டு நல்லா கரெக்டா கொண்டு வந்தீங்க. வாழ்த்துக்கள். வேற யாரா பேசுங்க? மேடம் சொல்லுமா. வணக்கம் மேடம். குட் ஈவினிங் மேடம். இப்பதான் ஃபங்க்ஷன் முடிச்சிட்டு வந்தேன். அப்படியா? ஓகே ஓகே. கதை ரொம்ப சூப்பரா இருந்துச்சு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது, ஒரு இது மாதிரி இருந்தது. வந்துட்டேன் மேடம். கேட்டு வந்தீங்களா அந்த வேல? ஆமா மேடம், பஸ்ல. சரி சரி வந்தேன். ஓகே நல்லா இருக்கு மேடம். உங்களோட நரேஷன் வந்து ரொம்ப சூப்பரா இருந்தது. மூச்சு விடாம சொல்லிட்டே இருந்தீங்க. கதை கேட்கணுங்கிற ஆர்வம் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த புக்கோட டைட்டில் வந்து வித்தியாசமா இருக்கு. ஆமா. நல்லா இருக்கு மேடம். வாழ்த்துக்கள் மேடம். ஓகேமா, நன்றி. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. ஓகேமா, தேங்க்யூ. பிரேமா மேடம் பேசுங்க. நீங்க கேக்குதா மேடம்? பேசுங்க. அன்மியூட் இல்ல, அன்மியூட் பண்ணுங்க. இல்ல சார், டிஃபரெண்ட். சுஜாதான்னா நமக்கு டெக்னிக்கலா அவர் இன்டர்நெட் இஷ்யூஸ், அந்த மாதிரி மாடர்ன் இஷ்யூஸ், இப்படி எல்லாம் கதை எழுதுவாருன்ற அந்த ஒரு பக்கம் தான் எல்லாருக்கும் தெரியும். இந்த மாதிரி டிடெக்டிவ் ஸ்டோரிஸும் அவர் எழுதியிருக்காரு அப்படின்றது எல்லாருக்கும் தெரியாது. நமக்கு தமிழ்வாணன், ஷெர்லாக் ஹோம்ஸ் ஸ்டோரிஸ், அந்த மாதிரி எல்லாம் நம்ம வந்து நிறைய படிச்சிருப்போம். நம்ம அந்த ஸ்டோரிஸ், சங்கர்லால், துப்பறியும் சங்கர்லால் இப்படி எல்லாம் படிச்சிருப்போம். இவருடைய ஸ்டோரிஸ்ல இப்படி துப்பறியும் கதைகள் மாதிரி வர்றது அப்படின்றது நமக்கு தெரியாது. ரொம்ப நல்லா கொண்டு போனீங்க. ரொம்ப நல்லா வந்து பக்கா கதை சொல்லி ஆயிட்டாங்க மாலதி. நல்லா. சரி மேடம், அதுதான் இப்ப விக்ரமாலதான் எனக்கு இது வந்துச்சு. இந்த புக்கு சரி வச்சிருந்தோம் நம்ம. நான் பாக்கல மாலதி. சினிமா நான் ரொம்ப புவர். அந்த சினிமா சாங்ஸ் இதெல்லாம் நம்ம கொஞ்சம் ஒரு சைபர், அதனால தெரியல. பட் இது ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. சரி சரிங்க. ஓகே மேடம், தேங்க்யூ மேடம். ஓகேமா, தேங்க்யூ. தேங்க்யூ சார். நல்லா இருக்கு படம் பாருங்க. என்னது சார்? பார்க்கல விக்ரம் படம், நான் பார்க்கல. பசங்க எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டாங்க. இப்ப பிரமாதமா போதுன்றாங்க. ஆமா சார். சார் ஒரே ஃபைட் படம் சார். பயங்கர சண்டை, ஆக்ஷன் மூவி. அது பிடிக்குது இல்ல? அதானே பிடிக்குது எனக்கு. படங்கள் தானே பிடிக்குது. ஒரு வேற ஒரு உலகத்துக்கு போயிடுறேன் இல்லையா? வேற ஒரு உலகம். கமலஹாசன் நல்லா நடிச்சிருக்கா. அது வந்து அதுதான் ஆக்ஷன் மூவி தான். ஒரு டிஃபரெண்டான மூவி. ரேணு மேடம் இருக்கீங்களா? என் பையன் 2 முறை பாத்துட்டான். மேல அவ்வளவு கிரேசி அவங்களுக்கு எல்லாம், ரொம்ப கிரேசி. பசங்க எல்லாம் அப்படிதான் இருக்காங்க. ஆக்சுவலா நானும் என் சமையல் எல்லாம் போறோம். போயிட்டாங்க. தேங்க்யூ. ரேணு மேடம் இருக்கீங்களா? ரேணு, மகிழ்ச்சி. முடிச்சுக்கலாமா? நன்றிகள். கலந்து கொண்டவருக்கு நன்றி தெரிவிக்கிறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச்.